யூஎஸ்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ண கொலைக்காக இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த கேஸை க்ளோஸ் பண்ணாம இப்போ வரைக்கும் வச்சிருந்து இப்போ ஒரு டிஎன்ஏ ஆதாரம் கிடைக்கப்போ ரொம்ப ஈஸியா அந்த கொலைகாரனை பிடிச்சு அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. எங்க அமெரிக்கால 40 வருஷமானாலும் கேஸை ஓபன்ல வச்சிருக்கிறது அவங்களுக்கு வழக்கம். ஆனா கொரியால ஒரு சட்டம் உண்டு. 15 வருஷத்துக்குள்ள எப்பேற்பட்ட ஒரு கேஸா இருந்தாலும் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா 15 வருஷம் கரெக்டா முடிஞ்ச அடுத்த நாள்ல சம்பந்தப்பட்ட கொலைகாரன் கிடைச்சா கூட அவன் மேல அது சம்பந்தமா எந்த கேஸும் போட முடியாது. 15 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஃபைல்ஸ் எல்லாம் கூட அழிச்சிருவாங்க. இப்பேற்பட்ட ஒரு சட்டம் அங்க உண்டு. இப்ப ரீசெண்டா தான் அந்த சட்டத்தை ரிமூவ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், இல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களான்னு ஞாபகம் இல்ல. ஆனா அந்த சட்டம் எஃபெக்டிவா இருந்த காலகட்டத்துல அந்த சட்டம் சம்பந்தமா நிறைய படங்கள் வந்தது. அப்பேற்பட்ட ஒரு படம் தான் 2013 வருஷத்துல வந்த மாண்டேஜ்ங்கிற ஒரு தாறுமாறான படம். பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சமே இல்லாத படம்னு சொல்லலாம். இந்த சீட்டோட நுனியில உட்கார்ந்து படம் பார்ப்போம்னு சொல்லுவோம்ல, கிட்டத்தட்ட அப்பேற்பட்ட ஒரு படம்னு சொல்லலாம். என்ன எதுங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு தாய் அவரோட தலையில கேரி பேக்க கருப்பா ஏதோ மாட்டி இருக்கிறா. அவ காத்திருக்கிற இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம ஹீரோ ஆக்சிடென்ட்ல தலைகீழா தொங்கிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு போலீஸ்காரன். இந்த மாதிரி நடந்து போகும்போது எதையோ கால்ல தெரியாம தட்டி விடுறாங்க. கட் பண்ணா இந்த சம்பவம் நடந்து இப்ப 15 வருஷம் ஆயிப்போச்சு. இல்ல 15வது வருஷம் முடியறதுக்கு 1-2 நாட்கள் தான் இப்போ பாக்கி இருக்குது. சோகத்தோட மொத்த உருவமா அந்த அம்மா இருக்குது. ரொம்ப நேரம் காலிங் பெல் அடிச்சு யாரும் இல்ல. போலீஸ்காரங்க 2 பேர், அதுல நம்ம ஹீரோவும் அடக்கம். யாரும் இல்லையேன்னு யோசிக்கும் போது கடைசி நேரத்துல அம்மா வந்து திறக்கிறாங்க. இந்த கேஸ் சம்பந்தமா பேப்பர்ல வந்த கிளிப்ஸ், ரெக்கார்டிங்ஸ், அது இதுன்னு நிறைய விஷயங்களை இன்னும் அவங்க பாதுகாப்பா வச்சிருக்காங்க. வந்த போலீஸ்காரங்களுக்கு பலமெல்லாம் வெட்டி கொடுக்குது அந்த அம்மா பாவம். இந்த மாதிரி நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இன்னும் 2 நாள்ல 15 வருஷம் முடிஞ்சிட போகுது. அப்படி 15 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா ஸ்டாச்சு ஆஃப் லிமிடேஷன்ஸ் அது எஃபெக்ட்டுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னங்க புதுசா இருக்கே அப்படின்னு கேட்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க அந்த 15 வருஷத்து கதையை பத்தி. அதையெல்லாம் கேட்டது அந்த அம்மா ரொம்ப வெக்ஸ் ஆயிடுது. அதை எடுத்து வச்சிருக்கிற நிறைய கிளிப்ஸ், நிறைய பழைய விஷயங்கள்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் எதையும் மறக்கல, எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான சட்டம்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. கொலைகாரனை கண்டுபிடிப்பேன், நீ சத்தியம் பண்ணலையா, எங்கேயா கண்டுபிடிச்ச, எங்கேயா அவனை கண்டுபிடிச்ச அப்படின்னு அந்த அம்மா சத்தம் போடுதுங்க. கட் பண்ணா இறந்து போன தான் பொண்ணோட ஞாபகார்த்தமா ஒரு மரத்தடிக்கு போய் ஏற்கனவே இவங்க வச்சிருந்த ஷூ எடுத்துட்டு குழந்தைக்கு பிடிச்ச வேற ஒரு ஷூ அங்க வைக்கிறா. சாமி கும்புறாப்புல அதை கும்பிட்டு இருக்கா. ஒரு பாலத்துல தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த பாலத்துல மறுபடியும் நம்ம போலீஸ்காரர் ஹீரோ வந்து நிக்கிறார். பர்டிகுலரா ஆக்சிடென்ட் நடந்த அந்த இடத்துல ஏதோ ஒரு நினைப்புல வந்து நிக்கிறாரு. பார்த்தா அங்க யாரோ ஒரு பூங்கொத்தை அஞ்சலி செலுத்துற விதமா வச்சுட்டு போயிருக்காங்க. கரெக்டா ஆக்சிடென்ட் நடந்த இந்த இடத்துல யாரையா இந்த மாதிரி மலர் கொத்தை வச்சுட்டு போனது, யாரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும். சிசிடிவி கேமரா இருக்குது. அதோட டேட்டா எடுத்து யாரு வச்சாங்கன்னு இவங்களும் வளைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கார் நிக்கும். அவசர அவசரமா ஒருத்தர் இறங்கி வந்து உச்சாடிப்பார். அவர் அந்த பூங்கொத்தை வச்சவர் கிடையாது, போயிடுறாரு. அப்புறம் பார்த்தா அது ஒரு பாலம். நடந்து யாரும் அங்க வரதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனாலும் ஒருத்தன் அந்த இருட்டுல நடந்து வரான். ஆக்சிடென்ட் நடந்த அந்த இடத்துல பூங்கொத்தை வச்சுட்டு அங்க கேமரா இருக்கு, இருந்தாலும் மூஞ்சி அதுல தெளிவா தெரியாதுங்கிற அந்த நக்கல்ல கேமராவை பார்த்துட்டு அப்படியே போறார். கேமரா இருக்குங்கிறது அவருக்கும் தெரியும். கார் கீர்ல வந்தா என்ன கார் மாடலு, என்ன நம்பர்னு ஏதாவது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி காரை எங்கேயோ போட்டுட்டு பயவுள்ள நடந்து இங்க வந்திருக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம போலீஸ்காரரும் பக்கத்துல எங்கேயாவது கார் நிப்பாட்றாப்ல வசதியா இடம் இருக்குதா, ரோட கனெக்ட் பண்றாப்ல இடம் இருக்குதான்னு பார்த்தா எஸ், ஒரு இடம் இருக்கும். அங்க போய் பாக்குறாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இப்போ ஏதோ ஒரு வண்டி நின்னு போயிருக்கிறதுக்கான தடம் அங்க இருக்குது. 2 டயரோட தடம் இருக்குது. கார் நிப்பாட்ட இடம், எந்த திசையில இருந்து அவன் பாலத்தை நோக்கி வந்தா, பூங்கொத்து வச்ச இடம், இத மூணையுமே மேப்ல மார்க் பண்ணி இந்த கேமராவை அவாய்ட் பண்ற விதத்துல அந்த பக்கமா தான் அவன் போயிருக்கணும். அதே மாதிரி நடுராத்திரி 1:40 இருந்து ஒரு 1:50 அந்த 10 நிமிஷத்துக்குள்ள அந்த பக்கம் போயிருக்கக்கூடிய வண்டிகள் எல்லாத்தையுமே நாம செக் பண்ணணும். அந்த 10 நிமிஷத்துல இந்த பக்கம் அந்த பக்கமும் எந்த வண்டி போனாலும் சரி. நிறைய வண்டிகள்ல இப்போ டேஷ் கேமரா அப்படின்னு வைக்கிறாங்க. வண்டியோட முன்னாடி கேமரா வச்சிருப்பாங்க. எதுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த கார்ல ரெக்கார்ட் ஆகும். சோ அப்படி கிராஸ் ஆகி போய் வண்டி இருக்கும்ல, அது இவங்க சிசிடிவில ரெக்கார்ட் இருக்கும்ல, அவங்களோட அந்த காரோட நம்பர் கிடைக்கும்ல, அந்த நம்பர் எடுத்து ஓனரை கண்டுபிடிச்சு கால் பண்ணி டேஷ் கேமரா இருக்கான்னு விசாரிக்கணும். அப்படி ஒருவேளை அவங்க கார்ல கேமரா இருந்தா அந்த கேமராவோட ஃபுட்டேஜ் எடுத்து அந்த குறிப்பிட்ட நேரத்துல சந்தேகத்துக்குரிய வகையில ஏதாவது வண்டி போகுதான்னு பார்க்கணும். இதுதான் இவர்களோட திட்டம். உயரதிகாரி மதிக்கவே மாட்டேங்கிறாப்ல, வேற வேலையை பாருங்கிறார். 15 வருஷம் ஆயிப்போச்சு போங்கடான்னு. அதெல்லாம் முடியாது, 2 நாள்ல இந்த சட்டம் அமலுக்கு வந்துருது. அதனால சட்டம் ரொம்ப நாளா இருக்குது, இந்த 2 நாள் தான் இந்த கேஸ் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கான டேட். சோ நாங்க வேலை செஞ்சே தான் தீர்வோன்னு அடம்பிடிச்சு வராங்க. காரோட டயரோட தடங்கள் கிடைக்குதுல்ல, அந்த தடத்தை எல்லாம் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்காங்க. எந்த வண்டியில மேட்ச் ஆகுமோ, எந்த டயர்ல மேட்ச் ஆகுமோ அதுதான் வண்டி, ஓனரை பிடிக்கணுங்கிறது இவங்களோட நோக்கம். இப்போ அப்படி எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்டதுல ஒருத்தரோட டேஷ்போர்டுல கேமரா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அந்த கிளைண்டோட வண்டிக்கே வந்து ஃபுட்டேஜ்ல செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த பர்டிகுலர் டைம்ல சில வண்டிகள் போய்கிட்டு இருக்குது. ஆனா ஒரு வண்டியில நம்பர் பிளேட்டே இல்லாம ஒரு வண்டி போயிருக்குங்க. இப்படியும் மாட்டிக்க கூடாதுன்னு எவ்வளவு விவரமா இருக்கிறான்னு பாருங்க. வண்டி மாடல் தெரியும், ஏதோ ஒரு கார்னிவல் மாடல் வண்டி அப்படிங்கிறாங்க. உயரதிகாரி போன்ல
போன்ல கண்ணாபின்னு திட்டுறாரு. அதையெல்லாம் தாண்டி இவங்க தொடர்ந்து இந்த சிட்டில இருக்கிற கார்னிவல் வண்டியை பயன்படுத்தக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 450 வண்டிகள் இருக்குது போல. அதை ஒரு லிஸ்டா எடுத்து ஒவ்வொரு வண்டியா செக் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷ கணக்காகும், எப்படி 2 நாள்ல முடிக்கிறதுன்னு அசிஸ்டன்ட் கேட்டா முயற்சி பண்ணி தான் பாப்பமே அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்குமே ஒரு 50 வண்டியை செக் பண்ணிருப்பாப்ல. அதுக்குள்ளேயே அவருக்கு செம காண்டாகுது. அப்புறம் அந்த டேஷ்போர்டுல காரோட கேமரால இருந்து இவருக்கு ஃபுட்டேஜ் கிடைச்சதுல அதை ஸ்லோ மோஷன்ல ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஏதோ லோகோ மாதிரி நம்பர் பிளேட்டே இல்லாத அந்த வண்டியில ஒட்டி இருக்கிறத இவர் கவனிக்கிறார். உயரதிகாரி வந்து பார்க்கும்போதெல்லாம் இவங்க வேலை நிமித்தமா அங்க போயிட்டு இருக்காங்க. 2 நாள் பர்மிஷன் கொடுங்களேன் அப்படின்னு கூட வேலை பார்க்குற போலீஸ் கூட அவங்களுக்காக வக்காலத்தை வாங்குறாங்க. மார்க்கெட் பக்கம் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு அசிஸ்டன்ட் பேசிட்டு இருப்பார். அசிஸ்டன்ட் போன அதே கடையில தான் அந்த குழந்தையை இழந்த தாயும் இருக்கிறா. கரெக்டா இவருக்கு எதிர அந்த கார்னிவல் மாடல்ல ஒரு வண்டி இருக்குது. போய் பார்த்தா இவன் பார்த்த அந்த லோகோ வண்டியில கரெக்டான இடத்துல ஒட்டி இருக்குது. அப்புறம் காரோட டயர்ல இருக்கிற அந்த இதை பார்க்கும்போது டயர் தடமும் மேட்ச் ஆகுதுங்க. அப்ப இந்த வண்டியோட ஓனரா தான் இருக்கணுங்கிறத இவன் புரிஞ்சுக்கிறான். கரெக்டா ஒருத்தர் கொடை எடுத்துட்டு இந்த பக்கம் வருவாரு. இவன் இந்த மாதிரி மோப்பம் முடிக்கிறத பார்த்துட்டு அப்படியே திரும்ப போயிடுறாரு. அதை கவனிச்ச இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான். ஏகப்பட்ட பேர் அங்க அம்பர்லாவை கொடையை யூஸ் பண்றாங்க. மழை வேற ஜோரா பெய்யுது. அந்த ஆளை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா சில இடங்கள்ல அவன் தப்பி போனாலும் விடாம நம்ம ஆளு ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறாப்ல. எந்த தெருவுல போனாலும் விடலையே. அங்கேயும் இங்கேயும் சும்மா அலக்கழிச்சுக்கிட்டு கடைசியில ஒரு வண்டியில உட்காந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிடுறாப்ல ஆர்டர் பண்ணிருக்காரு. மூஞ்சிய மறைச்சாப்ல பேப்பரை பிடிச்சிட்டு இருக்கிறார். கொடை ஓரமா மடிச்சு வைக்கப்பட்டிருக்கிறத வச்சு இவனா இருக்குமோன்னு இவருக்கு சந்தேகம் வந்து அங்கேயே உட்கார்றான். ஆளு பேப்பரை இறக்குவாப்ல மூஞ்சியை பார்த்துலாமேன்னு காத்துட்டு இருக்கிறான். ஆள் இறக்குறாப்ல தெரியல. கையெல்லாம் ஈரமா வேற இருக்குது. இவன் தான் அப்படின்னு சந்தேகப்பட்டு பக்கத்துல வந்து மூஞ்சியை பார்க்குற அந்த கேப்ல அசிஸ்டன்ட் இந்த பக்கம் வரான். இவனா இருக்குமோன்னு அவர் சைகை காட்டுறாரு. கரெக்டா அவன் ஆர்டர் பண்ணது சூடா அங்க சூப்பு வர டப்புன்னு சப்ளை பண்ற அந்த அம்மாவை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. எல்லாம் விழுந்தவங்க எந்திரிச்சு ஓடியாறதுக்குள்ள கூட்டத்துல கலந்து மறைஞ்சிடறான். ஆனாலும் ஓடி போகும்போது எதுக்கு அந்த பழைய தாய் வருவா, புள்ளை இழந்தவ, அவளையும் தள்ளி விட்டுட்டு தான் ஓடுறான். அவங்களும் மூஞ்சியை சரியா கவனிக்கல. அவனோட வண்டியில ஏறி அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். வண்டி நம்பர் இருக்குது, செக் பண்ணி பார்த்தாலும் போலி நம்பர் தான் பின்னாடி தெரிய வரும். அந்த அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு உழைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல, மார்க்கெட் பக்கம் வந்து போயிருக்கானா, இவ்வளவு பேர்ல யாராவது ஒருத்தர் அவங்கள பாத்துருக்கலாம், ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கலாம் அப்படி இப்படின்னு சொன்னாலும், எம்மா தாயே 15 வருஷம் எக்ஸ்பைரி டேட் முடிய போறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் பாக்கி இருக்குது. இந்த 2 மணி நேரத்துல இது சாத்தியமா? முடியாதுல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த அம்மா அழுதுகிட்டே போயிடுச்சு. நம்மால அந்த அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியலையேன்னு சொல்லி எனக்கு வேலை வேண்டான்னு வேலையை வேற ரிசைன் பண்ணிட்டு போறாப்ல. ஆனாலும் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட மொத்த ஃபைலையும் எடுத்து வந்திருப்பான். 15 வருஷம் முடிஞ்சு போச்சு, எக்ஸ்பைரி டேட் ஆயிப்போச்சு, இனிமே அவனை புடிச்சு பிரயோஜனமும் இல்லங்கிறதுனால மொத்த ஃபைலையும் கொளுத்திடுறாங்க. ஒருவேளை பாக்குறதுக்கு இப்படி இருக்கலாம்னு ஸ்கெட்ச் எல்லாம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த தாய் தான் போனை போட்டு நான் சில பேரோட பேரை சொல்றேன், அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸை கொடுங்கிறாப்ல. கால் வருதுங்க. கால் இல்ல, வாய்ஸ் மெயில் வருது. ஏன்னா அந்த டைம்ல போன் எடுக்கல போல. அதே சமயம் ஜோரா மழை பெய்ய ஆரம்பிக்க அறகுறையா எரிஞ்சு போய் எல்லாம் அணைஞ்சிருச்சு. தெரிஞ்சோ தெரியாமலையோ மழை பெஞ்சு அந்த கேஸ் ஃபைல்ஸ் அறகுறையா காப்பாத்தி இருக்குது. கட் பண்ணா இப்போ இந்த 15 வருஷம் எக்ஸ்பைரி டேட் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இனிமே அவனை பிடிச்சாலும் அந்த கேஸ்ல ஒண்ணும் பண்ண முடியாது. சந்தேகத்துக்குரிய வகையில ஒருத்தர் ராத்திரி அனாமத்தா கிடக்கிற ஒரு வேனை திருடுறாரு. திருடின வண்டியில தனியா போற ஒரு பையனை பார்த்துக்கிட்டு அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணி படியேறாரு. அந்த பையன் கொஞ்சம் விவரம் போல, யாரோ நம்ம பின்னாடி திரிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு விவரமா அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு ஓடுறான். அந்த சத்தத்தை கேட்டு அம்மா அந்த பக்கம் வந்ததுனால தப்புச்சிட்டான் அந்த பையன். திரும்பி வந்து பார்த்தா அம்மா பாக்குறதுக்குள்ள ஆள் ஓடி போயிட்டான். அடுத்து பார்த்தா இன்னொரு பெரியவர் தான் பேத்தியை கூட்டிட்டு வந்து பார்க்ல விளையாட விட்டுக்கிட்டு இருக்கிறார். வீடு பார்க்குக்கு பக்கத்திலேயே பின்னாடி தான் வீடு. வெட்ட போன் இருக்குது, இருந்தாலும் வீட்டோட லேண்ட்லைன் நம்பர் அடிக்குது. சரி ஒரு 8 போய் போன் கால் அட்டன் பண்ணிட்டு வரலான்னு போறாரு. போனா லேண்ட்லைன்ல கட் ஆயிடுச்சுங்க காலு. செருப்பெல்லாம் கலட்டி ஏறி போய் அட்டன் பண்ணணும். என்னடா கட் ஆயிடுச்சு என்ன? மறுபடியும் செருப்பு போடுறதுக்கு போனா மறுபடியும் கால் வரும், எடுக்க போனா மறுபடியும் கட் ஆகும், கிளம்புனா மறுபடியும் கால் வரும். இப்படி இவரை அலக்கழிக்கிறாங்க. எவனே தெரியல. யாராவது அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு பார்க் பக்கம் வந்து பார்த்தா குழந்தைய காணோம். லேண்ட்லைன் நம்பருக்கு போன் பண்ணி பேத்தியை தனிவரமாக்கி அவன் தூக்கிட்டான். வேன்ல ஒரு பொட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்கான். இப்போ குழந்தை கடத்தப்பட்ட மேட்டர் கேள்விப்பட்டு இந்த குழந்தையோட அம்மா வீட்டுல கதறி எழுதிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய டீமே வந்துருச்சு. எப்படியும் இவ்வளவு பணம் கொடு அவ்வளவு பணம் கொடுன்னு கேட்டு கால் வரும். புடிச்சிடலான்னு போலீஸ் சுத்தி அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. தாத்தா பார்க் பக்கத்துல இருக்கிறாரு. போன்லயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. கவனமா இருங்க, பதட்டமாலாம் ரியாக்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவரு பார்க்ல உட்காந்துட்டு இருக்காரு. கால் வர்ற சவுண்ட் கேக்குது. போன் எடுத்து பார்த்தா இவரோட போன்ல ரிங் வரல. அங்க இருக்கிற புதருக்குள்ள ஒரு போன் இருக்குதுங்க, அதுல கால் வருதுங்க. ஆனா உள்ள இருக்கிற போலீஸ் எல்லாம் இங்க இருக்கிற லேண்ட்லைன் நம்பருக்கு தான் கால் வரும் காத்துட்டு இருக்காங்க. தாத்தா அவங்க பெருசா கவனிக்கல. அவர் பேசுறதோ வேற ஒரு நம்பர்ல. கேமரால தன்னை பாப்பாங்கன்னு சொல்லி கையெல்லாம் அசைச்சு காட்டுறாரு. ஆனாலும் ஒரு போலீஸ்காரன் கூட அதை கவனிக்கலங்க. இப்போ போன்ல அந்த பக்கம் பேசுற அந்த கடத்தல்காரன் என்ன சொல்றானோ அதை அவர் பண்ணி தான் ஆகணும் இல்ல. அதே சமயம் இந்த மார்க்கெட் பக்கம் குழந்தைய இழந்த அந்த பழைய அம்மா வர்றாங்க. கடைக்காரர்கிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாங்க. என் முண்டாட்டியை தள்ளி விட்டு ஒருத்தன் ஓடிட்டான், ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாவ அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. எந்த சேர்ல உட்காந்துருந்தான்னு கேட்டா அந்த சேரை காட்டுறாப்ல. பார்த்தா பக்கத்திலேயே அந்த ஆளு விட்டுட்டு போன அந்த கொடை இருக்குதுங்க. இந்த கொடை மேட்டரை யாருமே கவனிக்காம விட்டது அதிசயம் தான். இந்த அம்மா அந்த கொடையை எடுத்து கவனமா பாக்குறாங்க. பார்த்தா அதுல ஒரு பேங்கோட பேரு போட்டிருக்குதுங்க. போலீஸ்காரங்களுக்கு தெரியாத வேற ஒரு தடயத்தின் மூலமா இவங்க அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த பக்கம் கால் வருது. போலீஸ்காரங்களை கூப்பிட கூடாது அப்படின்னு கட்டன் ரைட்டா சொல்ல போலீஸ்காரங்க இல்லன்னு
அந்த அந்த அம்மா சத்தியம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்குது 50,000 ரூபாய் கேஷா வேணுமா, கொடுத்தா குழந்தைய விட்டுறேங்கிறாப்ல ஏதோ பேசிட்டு இருக்கிறாப்ல. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா லொகேஷனை ட்ரேஸ் அவுட் பண்ணிருக்கலாம், இன்னும் லொகேஷனை ட்ரேஸ் பண்ண முடியலங்கிறாங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாம். டப்புனு இந்த அம்மா மயங்கிடுச்சு. என்னடா மயங்கிடுச்சேன்னு பார்த்தா அவங்களுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணிருக்காங்க போல. இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி இந்த கேஸை பண்றதுன்னு சொல்லிட்டு உயரதிகாரி சத்தம் போடுறாரு. ஏன்டா இதெல்லாம் நீங்க முன்னாடியே செக் பண்றது இல்லையா, அந்த தாத்தாவை வச்சு இதெல்லாம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாப்ல. திரும்பி பார்த்தா தாத்தாவை காணோம். என்னடா தாத்தாவை காணோம், பார்க்ல போய் பாரான்னு சொன்னதும் ஃப்ரண்ட் டோர் வழியா போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு போல. பேக்ல பால்கனி வழியா எகிரி குதிச்சு விழுந்து பார்க்குக்கு வந்தா தாத்தாவை காணோம். சரி, தாத்தாவோட நம்பருக்கு கால் பண்ணா தாத்தாவோட போன் நம்பரும் போன் மட்டும் அங்க கிடக்குதுங்க, ஆளை காணோம். கொலகாரன் கொடுத்த கடத்தல்காரன் கொடுத்துட்டு போன அந்த புதர்ல விட்டுட்டு போனான்ல அந்த போன் எடுத்துட்டு அவர் இங்கே கிளம்பிட்டார். இந்த பக்கம் பேங்க்குக்கு வந்து இந்த மாதிரி கொடைகளை யாருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு விசாரிக்க இவங்க பேங்க்ல இருக்கிற விஐபி கிளைண்ட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டாப் கிளைண்ட்ஸுகளுக்கெல்லாம் இந்த கொடையை போன வருஷம் கிஃப்டா கொடுத்தோம் அப்படின்னு அந்த பேங்க்ல வேலை பார்க்குற கிளர்க்கு சொல்றாங்க. எவ்வளவு பேருக்கு இந்த மாதிரி கிஃப்டா கொடுத்துருப்பீங்கன்னு கேட்கும்போது அந்த மாதிரி இதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோமே அப்படின்னு சொல்ல, எப்போ உங்களுக்கு ஒர்க்கிங் அவர்ஸ் முடியும், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கன்னு இந்த அம்மா கூப்பிடுதுங்க. ஏதோ டீல் பேசிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா போலீஸ்காரங்க ஒரு வழியா லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க போல. அடுத்த கால்ல அந்த இடத்துக்கு டீம் அமைச்சிருக்காங்க. அங்க போய் பார்த்தா ஒரு சிகரெட் துண்டு கிடக்குது, ஒரு முடி கிடைச்சிருக்குது, அவ்வளவுதான். அந்த டெலிபோன் பூத் இருக்கிற இடம் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம். ஸோ யாருமே அங்க போன்ல பேசினவன கவனிக்கவே இல்லையா. அதனாலதான் அந்த மாதிரி தனிவரமா இருக்கிற ஒரு இடத்த அவன் செலக்ட் பண்ணிருக்கான்னு கூட்டமா அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மெதுவா பேசுறாங்க, அம்மாக்கு தெரியாம. முதல் 24 மணி நேரங்கிறது ரொம்ப முக்கியம், அதுக்குள்ள நாம அந்த குழந்தைய கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா குழந்தை கிடைக்கிறது கஷ்டம்னு வருத்தப்படுறாங்க. அப்புறம் அந்த சிகரெட் துண்டு முடியெல்லாம் கிடைச்சிருக்குல்ல, அதெல்லாம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்காக அனுப்பி இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா போன்ல பேசும்போது ஏதோ சிட்டிக்குள்ள உட்கார்ந்து பேசினாப்ல அவன் பேசின சவுண்ட் கேட்டுச்சு. ஆனா ஆளரவமே இல்லாத ஒரு இடத்துல பேசி இருக்கிறான்னு நீங்க சொல்றீங்க, இடிக்குதே அப்படின்னு அங்க ஒரு போலீஸ்காரர் கரெக்டா கேக்குறாரு. ஆனா இவங்க ட்ரேஸ் அவுட் பண்ண அந்த லொகேஷன் கரெக்ட் தான். அங்க இருந்து வந்த காலம் நாம அட்டெண்ட் பண்ண காலம் ஒரே டைமிங்ல முடிஞ்சிருக்குது, ஒரே டைம்ல கால் போயிருக்குது, கால் டியூரேஷனும் கரெக்டா இருக்குதுன்னு அவங்க சொன்னதும் சரி அவ்வளவுதான், அந்த மேட்டரை உடியா அப்படின்ட்டு உயரதிகாரி. சரி, இதே மாதிரி சிமிலர் கேசஸ் ஏதாவது இருந்தா கண்டுபிடிங்கன்னு அந்த ஒர்க்கை ஒருத்தவன்ட்ட கொடுக்குறாரு அந்த புத்திசாலி கிட்ட. ராத்திரி பார்த்தா அந்த வேன்ல பின்னாடி பொட்டிக்குள்ள புள்ளைய அடைச்சிட்டு கடத்தல்காரன் போய்கிட்டு இருக்கிறான். வேன்ல பின்னாடியே ஒரு போலீஸ் வண்டி வருது. இவரோட வண்டியை கடந்து போகும்போது போலீஸ் பார்க்கும், இருந்தாலும் எவ்வளவோ வண்டி போகுது, எல்லா வண்டியும் நிப்பாட்டி கேள்வி கேட்க முடியுமா என்ன, அதனால வண்டி கடந்து போயிடுச்சு. அப்புறம் பாலத்துக்கு அடியில வண்டியை போட்டு உள்ள இருக்கிற குழந்தைய தூக்கி நிறைய கவர் போட்டு ஏதோ சுத்துறான். கட் பண்ணா இப்ப அந்த கிளர்க்கு சொன்னபடியே வெளியில வந்திருக்குங்க. அந்த விஐபி லிஸ்ட் ஒட்டுமொத்த லிஸ்டையுமே கொண்டு வந்து கொடுக்குது. பதிலுக்கு இந்த அம்மா சன்மானமா ஒரு கட்டு பணத்தையும் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் அடுத்த கால் வரும், தயாராருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதே மாதிரி கால் வருதுங்க. என் பொண்ணு உயிரோட இருக்கா அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் என்னன்னு போன கால்ல இந்த அம்மா கேட்டிருக்கும் போல. 3 நிமிஷத்துல உங்க ஏரியா பக்கம் ஒரு குப்பை வண்டி வரும், அதுல நீ கேட்கிற ப்ரூஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க போல. உடனே இந்த அம்மா ஓடும். இந்த புது அம்மா ஓடுறாப்லயே 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பழைய அம்மாவும் ஓடி இருக்கும். இதே மாதிரிதான் ஓடி போய் குப்பை வண்டியை நிப்பாட்டி வண்டியில ஏறி எல்லா கவரையும் பிரிச்சு 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 தேடி பார்த்ததுல இப்போ ரீசெண்டா அந்த நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கும்ல தலைப்புச் செய்திகள், அப்படி நியூஸ்ல டைம்லைன் ஓடிக்கிட்டு இருக்கும் போது அந்த குழந்தைய வச்சு இவன் போட்டோ எடுத்திருப்பான் போல. அந்த போட்டோவை ப்ரூஃப் அமைச்சிருக்கான். சோ குழந்தை உயிரோட தான் இருக்குங்கிறதுக்கு ப்ரூஃப் வந்துருச்சு. இதே மாதிரி பழைய கேஸ் இருக்குமான்னு ஒரு புத்திசாலி கிட்ட விசாரிக்க சொன்னார்ல, அந்த புத்திசாலி இதே மாதிரி ஒரு பழைய கேஸ் இருக்குது, அந்த கேஸ் கிட்ட நெருங்கிட்டேன். ஆனா பழைய கேஸ் 15 வருஷத்துக்கு முந்தின கேஸ்ங்கிறதுனால கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட்ல அதெல்லாம் ஏத்தல, லோக்கல்ல ஃபைல்ல தான் இருக்கும், நாங்க தான் போய்கிட்டு இருக்கேன், ஃபைலை பார்த்ததும் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு அப்டேட் கொடுக்குறாரு. என்ன 2 கேஸுக்கும் பொருத்தமான ஒரு கேஸ் ஒரு மேட்டர் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த குப்பை வண்டியில ப்ரூஃப் அனுப்பிச்சு வச்சது அதுதான் மேட்சா இருக்குது. அதை வச்சுதான் இந்த பழைய கேஸை கண்டுபிடிக்கிறார். அப்புறம் கேஸ் ஃபைலை தேடுறேன்னு சொல்லிட்டு இவரும் வளைச்சு தேடி கடைசி அந்த பொட்டியை கண்டுபிடிச்சாருங்க. அப்பாடா ஃபைனலா கிடைச்சிருச்சுப்பான்னு அந்த பொட்டி எடுத்தா சந்தேகத்துக்குரிய வகையில தொப்பியை போட்டாப்ல ஒரே ஒரு போட்டோ இருக்கும். இந்த போட்டோல இருக்கிற ஆளை பார்த்திருந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு ஒரு ஆளோட நம்பர் இருக்குது, நம்ம ஹீரோவோட நம்பர். அந்த ஒத்த நோட்டீஸை தவிர வேற எதுவுமே அதுல இல்ல. அப்புறம் உயரதிகாரிக்கு போன போட்டு இந்த மாதிரி 15 வருஷம் எக்ஸ்பைரி ஆனதுனால எல்லா பேப்பர்ஸையும் எரிச்சிட்டாங்க போல அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்றாரு. இவ்வளவு வேகமாவா நம்ம ஆபீஸ்ல இருக்கிறவங்க வேலை பாக்குறாங்க, அதிசயம் தான் அப்படிங்கிறாரு உயரதிகாரி. அப்பதான் கீழே இருக்கிற அந்த நோட்டீஸையும் அதுல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு நம்ம ஹீரோ கொடுத்திருக்கிற நம்பரையும் கவனிக்கிறார். அவரை நம்ம ஆளுக்கு தெரியும், எல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட் தானே, வீட்டுக்கே போய் காய்மல் அடிக்கிறாப்ல. திறந்தா புத்திசாலி, உள்ள இருக்கிறது நம்ம பழைய போலீஸ் ஹீரோ. 2 கேஸுக்கு நடுவில் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் சொன்னதும் அவர் அரகரையா அன்னைக்கு எரிச்சாரு, மழை பெஞ்சு எல்லாமே காப்பாற்றப்பட்டதுல அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இன்னும் சேஃபா வச்சிருக்காப்ல. மொத்தத்தையும் தரையில கொட்டி செக் பண்ணி பார்க்கும்போது பணத்தை மாத்திக்கிறதுக்கு அவன் மத்திய வேலையை செலக்ட் பண்ணுவானோ, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தான் வர சொல்லி இருக்கிறானோ பழைய கேஸை பார்த்து அவர் சொல்றார். இப்போ பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. எஸ், மத்திய வேலையில ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து இந்த மிலிட்டரிக்காரங்க பயன்படுத்தாங்க பாத்தீங்களா ஒரு பச்சை கலர் பேக், அந்த பேகுக்குள்ள $50,000 பணத்தை வச்சுட்டு போயிருக்கணும் சொல்லிருப்பாப்ல. அதே மாதிரி அந்த அம்மாவும் வச்சிருக்குது. போலீஸ்காரங்க சுத்தி அங்கங்க நிப்பாங்க. பார்த்தா ட்ரெயின் வந்து நிக்க ட்ரெயின்ல
இருந்து மிலிட்டரிக்காரங்க ஏகப்பட்ட பேர் இறங்குறாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி அந்த பச்சை கலர் பேக் தான் இருக்குது. அவ்வளவு பெரிய கூட்டம். அந்த கூட்டம் வந்து கிராஸ் ஆகி போகும்போது யாரோ ஒருத்தன் அந்த பணத்தை எடுத்துட்டான். அதுக்கு பதிலா ஒரு குப்பை பைய வச்சுட்டு போயிருக்கான். உடனே நம்ம ஹீரோ காண்டாயி அத்தனை பேரையும் நிப்பாட்டு என்ட்ரன்ஸ்ல எல்லாரையும் புடி அப்படின்னு இருக்காரு. ஆனா பின்பக்கமா ஒருத்தன் ஓடிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். இப்படித்தான் அவன் எஸ்கேப் ஆயிருப்பான் 15 வருஷத்துக்கு முன்னாடி கதையில. சரி, அதே டெக்னிக்கை ஏன் மறுபடியும் இப்ப பயன்படுத்துறான்னு புத்திசாலி கேட்டா, ஏன்னா அதே டெக்னிக்கை பயன்படுத்தி அவனை நம்ம பிடிக்க முடியல. 15 வருஷம் எக்ஸ்பைரி டேட்டும் முடிஞ்சு போயிடுச்சு. சோ பர்ஃபெக்ட் கிரைம்னு சொல்லலாம். சோ அதே ஃப்ளோல போனா இந்த தடவையும் எஸ்கேப் ஆகலாம்னு அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சிருக்கும். அதனாலதான் அந்த ரூலை பயன்படுத்துறான் அப்படின்னு சொன்னதும் புத்திசாலி உயரதிகாரிக்கு போன போட்டு மத்திய வேலையில தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவான். பச்சை கலரு ஒரு பேக்குள்ள போட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வைங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாப்ல. அதே மாதிரி இங்க கால் வருது. அதே மாதிரி $50,000 பணம் வேணும்னு கேட்கறாப்ல. $50,000 இந்திய மதிப்புல நெருக்கி ஒரு 1/2 கோடி 45 லட்சம் வரும்னு நினைக்கிறேன். எல்லாமே அதே மாதிரி தான் நடக்குது. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம புத்திசாலி நம்ம ஹீரோட்ட கேட்க, பிளாஷ்பேக்ல பார்த்தா பணமும் போச்சு, கடத்தல்காரனையும் பிடிக்க முடியல, போலீஸ முட்டாளாக்கிட்ட அந்த கடத்தல்காரங்கிற மேட்டரை கேள்விப்பட்டு உயரதிகாரியா பிறந்தவர் வந்து கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. மீடியால நம்மள கிழிக்க போறாங்கன்னு தான் அவருக்கு பயங்கர கோவம். என்னத்த இனியாவது ஒழுங்கா வேலை பாருங்கன்னு சத்தப்பட்டு போயிட்டார். பார்த்தா ஒரு டீம்ங்கிறது வருது. என்னடா நீங்க வந்துட்டீங்க, மறுபடியும் கடத்தல்காரன் கால் பண்ணானா அப்படின்னு கேட்க, அதான் பணத்தை எடுத்துட்டு போயிட்டான்ல, இனி எதுக்கு கால் பண்ண போறேன் அப்படின்னு பேசுறாங்க. ரெக்கார்டிங் மெஷின் மட்டும் தான் அங்க இருக்குதான். அதை எடுக்கிறதுக்கு டெக்னீஷியன் வரலையா, மித்தபடி எல்லாரும் இங்க வந்துட்டாங்களாம். அந்த மேட்டரை கேள்விப்பட்டு அட பாவிகளான்னு சொல்லி அந்த அம்மாவை பார்க்கணுமேனு இவனும் போறாங்க. கரெக்டா இவன் போகும்போது அங்க கால் வந்திருக்குது. கடத்தல்காரன் குழந்தைய அம்மாட்ட பேச விட்டுருக்கான். குழந்தைய என்ன மன்னிச்சிருமா, நீ சொன்னபடி நான் கேட்கல, ஐ லவ் யூ அப்படிங்குது. பதிலுக்கு இந்த அம்மாவும் ஐ லவ் யூங்களாங்கிறாங்க. உன் பொண்ணு உயிரோட தான் இருக்குது அப்படின்னு சொன்னதும், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், என் குழந்தைய ஒன்னும் செஞ்சிடாதீங்கன்னு அந்த பழைய அம்மா அழுதுட்டு இருக்கும். இப்படி போன்ல பேசிட்டு இருக்கும் போது குழந்தை என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அவளோட பேக்ல இருந்து எதையோ எடுத்து ஒளிய வச்சுக்கிறா. போலீஸ்காரங்க கொடுத்த பணம் கள்ள பணம், ஃபேக் கரன்சி. அதைத்தான் கண்டுபிடிச்சு இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்காரு அவரு. இங்க பாருங்க, சத்தியமா அது என்னோட நோக்கம் இல்ல, நான் பணத்தை எல்லாம் வித்ட்ரா பண்ணி வச்சுட்டேன். இந்த போலீஸ்காரங்க தான் இல்ல ஒரிஜினல் பணத்தை கொடுக்க வேணாம்னு சொல்லி என்ன இது பண்ணிட்டானுங்க, பணத்தை நான் இப்பயும் கொடுக்கறது தயார்னு இந்த அம்மா சொல்லுது. அப்ப நான் சொல்றபடி நீங்க ஃபாலோ பண்ணி செய்யுங்க, இதுதான் கடைசி எக்ஸ்சேஞ்ச். இந்த தடவை சொதப்பினா உன் குழந்தைய கொண்டு வேணும் மிரட்டுறாப்ல. ஏதோ ஒரு ஹைவேக்கு வர சொல்லியிருக்கிறார். அப்புறம் ஒரு ரோடு வரும், அந்த ரோட்ல திரும்புங்கிறாப்ல. ஒரு சிக்னல்ல ஸ்பீடோமீட்டர்ல கிலோமீட்டர் 0ன்னு செட் பண்ணிட்டு 7 கிலோமீட்டருக்கு கரெக்டா வண்டியை ஓட்டிட்டு வாங்குறாப்ல. நம்ம ஹீரோ அப்ப அங்க போனா எல்லாத்தையும் கேட்டிருந்தாங்கிறதுனால நம்ம ஹீரோ மட்டும் தனியா பின்னாடியா ஃபாலோ பண்ணிட்டு வர. ஹீரோ ஓட்டிட்டு வர வண்டியில 2 லைட் எரியுது. கடத்தல்காரன் ஓட்டிட்டு வர அந்த வேன்ல ஒரு லைட் தான் எரியுது. ஏதோ ஒரு பில் போர்டு இருக்கும், அதை பார்த்ததும் வண்டியை நிப்பாட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அம்மாவும் வண்டியை நிப்பாட்டிடுச்சு. தலையில ஒரு பிளாஸ்டிக் பேக்கை போட்டுக்கிட்டு ஸ்டேரிங் மேல அப்படியே படுத்து கிடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான் போல. அதையும் கரெக்டா இந்த அம்மா செய்யுது. ஒரு லைட் எரியுற அந்த வேன்ல கடத்தல்காரன் வர்றான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்மளால நினைச்சு பாக்குறான். அப்புறம் என்னாச்சு, பணத்தை அவன் எடுத்தானா, குழந்தைய கொடுத்தானா, பிடிச்சையா, அவன் மோட்டிவ் என்னன்னு பல கேள்விகளை கேட்க நம்ம ஹீரோ மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்கிறான். இந்த பக்கம் நம்ம பழைய அம்மாவோ விஐபி கிளைண்ட்டுகளோட லிஸ்ட் எடுத்தாங்கல்ல, அது வெறும் லிஸ்ட் மட்டும்தான், பேர் மட்டும்தான் இருக்குது. அவர்களோட மொபைல் நம்பர் அதுல இல்ல. அப்பதான் அந்த அம்மா நம்ம போலீஸ்காரருக்கு போனை போட்டு, நான் சொல்ற இந்த பேர்களுக்கு அவர்களோட மொபைல் நம்பர்ஸ் இருந்தா, கான்டாக்ட் நம்பர் இருந்தா கண்டுபிடிச்சு கொடுப்பா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்பதான் இவன் 15 வருஷம் டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் எரிக்க பார்த்திருப்பான். மழை பெஞ்சிருக்கும், அறகுறையா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எரிஞ்சது காப்பாற்றப்பட்டும் இருக்கும். இதெல்லாம் பழைய கதை. பிளாஷ்பேக்கை தான் இன்னும் காட்டிட்டு இருக்கிறாங்க போல அந்த அம்மா வச்சு. இப்போ அதே டெக்னிக்கை பயன்படுத்தி அவன் பண்றான்னா, அந்த ட்ரெயின்ல தான் அன்னைக்கு வந்திருந்தான். இப்பயும் அதே ட்ரெயின்ல வருவான்னு சொல்லி நம்ம போலீஸ்காரர் அந்த ட்ரெயின்ல சந்தேகத்துக்குரிய வகையில யாராவது வராங்களா போறாங்களான்னு செக் பண்ணிட்டு இருக்கான். இந்த வண்டியில நிறைய பேர் மிலிட்டரி யூனிஃபார்ம்ல உட்கார்ந்து இருக்காங்க. வண்டி ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு, நிக்க போகுது. பார்த்தா ஏற்கனவே மிலிட்டரி யூனிஃபார்ம் போட்டு ஒருத்தர் ஸ்டேஷன்ல ஆல்ரெடி உட்கார்ந்து இருக்கார். அதை நம்ம போய் பார்த்துட்டு இறங்கணுமே துடிக்கிறான். போலீஸ்காரங்க எல்லாம் சுத்தி காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா சொன்ன இடத்துல பணத்தை வச்சிருச்சு. ஸ்டேஷன் கிட்ட வண்டி வந்து நின்னதும் ஒட்டுமொத்த மிலிட்டரிக்காரங்களும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ நினைச்ச எல்லாமே தப்பா போயிடுச்சுங்க. ஸ்டேஷன்ல யாரோ உட்கார்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சான்ல, அதுதான் தப்புன்னு பார்த்தா இவன் வந்த வண்டியே தப்பு. இவன் வந்த வண்டி சிக்னல்ல நிக்க இன்னொரு வண்டி கிராஸ் ஆகி போகுது. அந்த வண்டி தான் முதல் ஸ்டேஷனுக்கு போகும்போது போல அது இறங்கி நிக்குது. அதுல ஏகப்பட்ட போலீஸ்காரங்க இறங்குறாங்க, ஏகப்பட்ட மிலிட்டரிக்காரங்க இறங்குறாங்க. சாரி, பேக்லயும் டிராக்கிங் டிவைஸ் செட் பண்ணிருக்காங்க போல. பேக்கை யாரோ எடுத்துட்டாங்க, மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் போன்ல பேசிட்டு இருக்காங்க வாக்கி டாக்கில. நம்மால அவன் போன ட்ரெயின்ல இருந்து எகிரி குதிச்சு போலீஸ்காரங்க எல்லாம் மிலிட்டரிக்காரங்க எல்லாம் எந்த பக்கம் போறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் பக்கத்துல தான் போன தடவை கடத்தல்காரன் ஓடினான். அதே டைரக்ஷன்ல இவங்களும் போறாங்க. ஆனா கடத்தல்காரன் விவரம் பேக்ல இருந்து கரெக்டா அந்த டிராக்கிங் டிவைஸை மட்டும் எடுத்து தண்டவாளத்துல வச்சுட்டு பைபிள்ல ஓடிட்டான். அந்த பக்கம் ஒரு ட்ரெயின் வேகமா போகும். அந்த ட்ரெயின் கிராஸ் ஆறதுக்குள்ள அங்கிட்டு எகிரி குதிச்சிட்டான். இந்த பக்கம் இருக்கிற பழைய ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது டிராக்கிங் டிவைஸ் நொறுங்கி போயிடுச்சு. இதுக்கு மேல அவங்களால ட்ராக் பண்ண முடியாது. சிக்னல் லாஸ்ட். நம்ம ஹீரோ கவனிச்சிட்டாரு, ஒருத்தர் அந்த பக்கத்துல திருச்சு ஓடுறத. புடி பொண்ணு பின்னாடியே விரட்டி போய்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அந்த புத்திசாலியும் படுவேகமா ஓடி போய் ட்ரெயின்ல எட்டி பார்த்தாலும் பார்க்க முடியாதபடி தவந்து ஓடுறான் பாருங்க. அதையும் தாண்டி நம்மளால கண்டுபிடிச்சார். அந்த பக்கம்
நம்ம புத்திசாலி ஆல்மோஸ்ட் அவனை தொட்டுட்டாரு, ஆனாலும் பயபுள்ள தெரிச்சு ஓடுறான். பின்னாடியே மித்த போலீஸும் விரட்டுது. ஒரு கட்டத்துல அவன் அவனோட பேக் எடுத்து கேட்டுக்கு அந்த பக்கத்துல வீச முயற்சி பண்ணுவான். வீச முடியாது அவரால. மறுபடியும் எடுத்து 2வது தடவை வீச முயற்சி பண்றதுக்குள்ள புடிச்சு கைவிலங்கும் போட்டாச்சுங்க. கைவிலங்கு போட்ட பிறகு ஆளை இந்த பக்கத்துல திருப்புனா எல்லா பேருக்குமே ஷாக். அது அந்த குழந்தையுடைய தாத்தா. எல்லா பேருக்கும் ஷாக்கா இருக்குது. இப்ப தாத்தாவோட பிளாஷ்பேக்கு போறோம். போன்ல பேசிக்கிட்டே ஒரு காட்டு பக்கம் வர சொல்லிருப்பான் போல கடத்தல்காரன். கார்லயே மொபைலை வச்சுட்டு இறங்குன்னு அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க இவரும் கார்லயே மொபைலை வச்சுட்டு இறங்குறார். பார்த்தா பக்கத்துல ஒரு குடோன் இருக்கும். குடோனுக்குள்ள இருந்து பேத்தியுடைய சத்தம் கேக்குது. உடனே இவரும் திறந்து உள்ள போறார். லைட்டரோட வெளிச்சத்துல உள்ள போனா அது ஒரு ரெக்கார்டட் மெசேஜ். ஒரு பொம்மை தான் அங்க இருக்குது. உள்ள இவரை வச்சு குடோனுக்குள்ளேயே வச்சு யாரோ லாக் பண்ணிட்டாங்க. டேய் யாரா நீ, எங்கடா என் பேத்தி அப்படின்னு கேட்க வெளியில பூட்டே போட்டு போயிட்டான். தாத்தா தாத்தான்னு பேத்தியோட அந்த ரெக்கார்டிங் மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்க கடுப்புல உடைச்சு போட்டேன். எவ்வளவு நாள் என்ன அந்த மாதிரி அடைச்சு வச்சிட்டு இருந்தான்னு தெரியல, எவ்வளவு நேரம் அடைச்சு வச்சிருந்தான்னு தெரியல. அவ்வளவுதான் நம்ம சோலி முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் கேட்டை திறந்து விடுறான். கேட்டை திறந்து விட்டதுமே ரொம்ப சந்தோஷமா தான் காருக்கு ஓடியாரார். ஆனா ஓடியாந்து பார்த்தா கார்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு நான் சொல்ற இந்த இடத்துக்கு போகணும். மதியம் 11:30க்கு அந்த இடத்துக்கு நீ போய் சேரணும். ஒரு நொடி லேட்டா வந்தா கூட குழந்தைய கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்கிறான். அப்புறம் போன் காலும் வருது. குழந்தை உயிரோட இருக்கிறாப்ல ஒரு வீடியோ கால் வருதுங்க. தாத்தா வரியா அப்படின்னு குழந்தை கேக்குது. அதை பார்த்துதான் அவன் சொன்னதையெல்லாம் செய்யணும்னு தாத்தா முடிவு பண்ணிட்டார். போலீஸ்காரங்க நீ பயன்படுத்தின அந்த மொபைல் அந்த புதற்குள்ள இருந்து எடுத்த அந்த போன் எங்கன்னு கேட்டா என்கிட்ட இல்லங்கிறாப்ல, எரிஞ்சிட்டேங்கிறாப்ல. எரிக்கையா எரிஞ்சேன்னு போலீஸ்காரங்க கேக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நான் வரும்போது பாலத்தை கடக்கும் போது போன் பண்ணி போன் அந்த பக்கத்துல விட்டு எரிஞ்சிருன்னு சொல்லிட்டான். அங்க கிடைக்கிற பேக் எடுத்துட்டு வந்து கேட்டை தாண்டி வீசி எரிஞ்சிட்டா பேத்தியை கொடுத்துறேன்னு சொன்னா. அதைத்தான் செய்ய முயற்சி பண்ண, அதுக்குள்ள நீங்க புடிச்சிட்டீங்கிறாப்ல. என்னப்பா இந்த மாதிரி சொன்னா நீ நம்பிரியாப்பா அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்க எனக்கும் அந்த டவுட் இருந்தது. எப்படியா உன்னை நம்புறதுன்னு நானும் கேட்டேன். அதுக்கு அவன் என்ன நம்புப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். கடத்தல்கார என்ன நம்புங்க அப்படின்னு சீரியஸா சொல்லியிருக்கான். ட்ரஸ்ட் மீ டெஃபினட்டா விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவரை நம்பியிருக்கிறார். அப்போ அவர் சிகரெட் அடிக்க பயன்படுத்துறாரு பாத்தீங்களா, அந்த சிகரெட் துண்டை எப்படி அணைக்கிறாருன்னு பாக்குறாங்க. இதே துண்டத்தான் அன்னைக்கு டெலிபோன் பூத்துல இருந்தும் இவங்க எடுத்தாங்க போலீஸ்காரங்க. அப்போ கால் பண்ணது இந்த தாத்தா தானா அப்படின்னு இவர்களுக்கு சந்தேகம் வருது. அவன் வீட்டை சோதனை போடணும், சர்ச் வாரண்ட் வாங்குங்க அப்படின்னு உயரதிகாரிங்க தாத்தாவை சந்தேகப்படுறாங்க. தாத்தா வீட்டை இப்போ சர்ச் வாரண்ட் வாங்கி சோதனை போடுறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு டிவில நியூஸ் ஓடுறாப்ல குழந்தைய போட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த டிவி கூட தாத்தா வீட்டுல இருக்கிற டிவி தான். அந்த புதுமா இருக்கிறாங்கல்ல அவங்க கிட்ட குழந்தை கடத்தப்பட்டப்ப நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்டா வெளியில இருந்தேன்னு சொல்றாங்க. 10 மணி இருக்குமா. அப்புறம் எப்ப வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்கும்போது 11 மணிக்கு வீட்டுக்கு வந்தேங்கிறாங்க. தாத்தா போன் பண்ணி இந்த மாதிரி குழந்தை கடத்தப்பட்டதை சொன்னதும் 11 மணிக்கு வந்துட்டேன். ஆனா போலீஸ்க்கு நீ இன்ஃபார்ம் பண்ணது 3 மணிக்கு தான், 3-4 மணிக்கு தான். ஏன் அவ்வளவு டிலே அப்படின்னு கேட்டா தாத்தா தான் இல்ல உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம், போலீஸ் வந்தா தலைவலி, காசு கேட்டாங்கன்னா கையோட கொடுத்து முடிச்சுட்டு குழந்தைய காப்பாத்திடலான்னு கொஞ்ச நேரம் காத்திருக்க சொன்னாராம். அப்புறம் தான் இந்த அம்மா போலீஸுக்கு கால் பண்ணிருக்குதுங்க. இதெல்லாம் தாத்தா மேல இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்தை இன்னும் வலுவடைய செய்கிறது. இப்பதான் குழந்தையுடைய அப்பன் வர்றாங்க. ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அம்மா. ஆனா இந்த கேப்ல அந்த பக்கம் பழைய அம்மா அந்த விஐபி லிஸ்ட் எடுத்து அவங்களால முடிஞ்ச அளவு வெரிஃபை பண்ணி யார் மேல எல்லாம் சந்தேகம் வரலையோ அதெல்லாம் கிழிச்சு போடுறாங்க. தாத்தாவோட பினான்சியல் பேக்ரவுண்ட செக் பண்ணி பார்த்ததுல ஏதோ ஒரு பிசினஸ் ட்ரை பண்ணி இருக்காரு, நல்லா தான் போயிட்டு இருக்குது. அப்புறம் திடுப்புன்னு அந்த ஏரியால ஏதோ ஒரு வியாதி பரவி இருக்குது. அதுல அந்த பிசினஸ் பயங்கரமான அடி. அப்புறம் புது பிசினஸ் பண்ணலாமே நினைக்கிறார். சரி லோனுக்கு போய் முதலீட்டை திரட்டலாமே நினைக்கிறாரு. லோன் அப்ளை பண்றாரு. ஆனா அவரோட லோன் ரிஜெக்ட் ஆகுது. லோனை ரிஜெக்ட் பண்ணது யார் தெரியும்ல, கடத்தப்பட்ட அந்த குழந்தையுடைய அப்பா, அதாவது நம்ம தாத்தாவோட மருமக புள்ள. எனக்கே லோனு நீ முடியாதுன்னு சொல்றியா, உன்னை நிம்மதியா வாழ விட்டுருவனா பாரு அப்படிங்கிறாப்ல. பேத்தியை தூக்கி லோனை ரிஜெக்ட் பண்ண மருமகனை பழி வாங்குறது தான் அவரோட நோக்கம், மோட்டிவ் அப்படின்னு அந்த மோட்டிவை செட் பண்றாங்க. இப்படி எல்லாம் இங்க அதிகாரிகள் பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ அதெல்லாம் நம்புறாப்ல தெரியல. ஆனா இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது. எவ்வளவு ஆதாரம்? டெலிபோன் பூத்துல கடந்த அந்த சிகரெட் துண்டு இவரோடது, குழந்தை உயிரோட தான் இருக்குங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட போட்டோ இவரோட வீட்டுல, அதுவும் அந்த டிவிக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட போட்டோ. அப்புறம் அந்த போட்டோவை குப்பத்தொட்டில இருந்து எடுக்கிறதுக்கு சரியா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஏரியா பக்கம் இருக்கிற டோல்கேட்ல தாத்தாவோட காரு போயிட்டு இருந்திருக்குது, நின்று இருக்குது. அந்த குப்பத்தொட்டிக்கு நியர்பை அது, அந்த குப்பை வண்டிக்கு. சோ அது அப்புறம் மிலிட்டரிக்காரங்க மாதிரி யூனிஃபார்ம் போட்டு பணத்தை திருடுறதுக்காக அவர் பண்ண முயற்சி கையங்களமா மாட்டினது. இது எல்லாத்தையும் வச்சு அவர் தான் கடத்தல்காரனும் கேஸ முடிக்கலாம்னு மீடியாக்கு ரிப்போர்ட்டை கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பிரஸ் மீட்டை ஒரு டெமோ மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இப்போ வரைக்கும் போலீஸ்காரங்க முயற்சி பண்றது என்னன்னா பேசாம குத்தத்தை ஒத்துக்கோ அப்ரூவ் ஆயிடுன்னு தான் முயற்சி பண்றாங்க. ஆனா அவர் அழுகுறாரு. சத்தியமா நான் பண்ணல, என்ன நம்புங்கன்னு கதறி கதறி அழுகுறாரு. பேத்தியை காப்பாத்த சொல்றாரு. உண்மையான கடத்தல்காரனை கண்டுபிடிங்கிறார். அப்புறம் லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு போல, புத்திசாலி ஆர்டர் பண்ணிருப்பாரு. ஹீரோ நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறார். ஆனா இவர் எதையோ ஒன்னு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு இந்த தாத்தா மேல சந்தேகம் வரவே இல்லை. எப்பா உங்க ஃபைல் எல்லாம் படிச்சு பார்த்தா நிறைய ஓட்டை இருக்கேப்பா அப்படிங்கிறாரு. என்னப்பா ஓட்டைன்னு புத்திசாலி கேப்பா. அந்த டெலிபோன் பூத்துல சிகரெட் துண்டு உங்களுக்கு கிடைச்சது கரெக்டா, முக்கியமான ஆதாரம் கரெக்டா, ஆமாங்கிறாரு. ஆனா அங்க இருக்கிற அந்த போன்ல கைரேகை படக்கூடாதுன்னு கைரேகை எல்லாத்தையுமே நல்லா தொடச்சிருக்காங்க. அந்த பூத்தோட டோர்ல கூட கைரேகை இருக்க கூடாதுன்னு அதையும் நல்லா தொடச்சிருக்காரு. இவ்வளவும் கரெக்டா பண்ணிவிட்டு தான் எச்சி படைஞ்ச அந்த சிகரெட் துண்டா அங்க ஏன் போட்டு போனோம் இடிக்கல அப்படின்னு கேட்கிறாப்ல. நியாயமான கேள்வி. கைரேகை விடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் எப்படி டிஎன்ஏ விடுவாப்ல? அப்புறம் இவரோட கார் அந்த ஏரியா பக்கம் போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த காருக்கு
காருக்குள்ள அவர் தான் ஓட்டுறாருங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன்னா வண்டி வேகமா போயிட்டு இருக்குது, உள்ள யார் ஓட்டுறாங்கிற மூஞ்சியை பார்க்க முடியாது. சோ இதுவும் ஆதாரமா எடுத்துக்க முடியாது. அப்புறம் குழந்தைய டிவி கிட்ட வச்சு போட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த டைமிங்ல இவரை அடைச்சு வச்சிருக்கிறதா அவர் கிளைம் பண்றாரு. சோ அவர் சொன்ன டைமிங் இங்க போட்டோ எடுத்த டைமிங் மேட்ச் ஆகுது. இவர் மேல பழிய போடுவதற்கான முயற்சின்னு புத்திசாலிக்கு புரிய வைக்கிறாப்ல. சாப்பிடுற மூடே அவருக்கு கெட்டு போயிடுச்சு, ஸ்பூனை தூக்கி எறிஞ்சிட்டாரு. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அந்த பேக் எடுத்துட்டு போகும்போது அந்த கோட்டச்சவரு அந்த கேட்டுக்கு அந்த பக்கத்துல பேக வீசி எறியணும்ல, அவர் பிடிபட்டுருவார்னு தெரிஞ்சும் கூட அந்த பேக வெளிப்பக்கத்துல வீசி எறிய அவர் முயற்சி பண்ணார். அப்போ அவர் சொல்றதெல்லாம் உண்மை மாதிரி தான் தெரியுது. வெளியில கடத்தனவன் இருப்பான், பேக் கிடைச்சா பேத்தியை விட்டுருவான்னு நினைச்சுதான் அவர் தூக்கி போட்டிருக்காரு. தான் மாட்டினாலும் பரவாயில்ல, பேக தூக்கி போடணுங்கிறதுல ரொம்ப குறியா இருந்தாரு. அவர் இன்னசென்ட்னு சொன்னா இவனுக்கு கோவம் வருது. ஆனாலும் நல்ல சந்தேகத்தை கிளப்பி விட்டாப்ல. நம்ம ஹீரோ சொன்னதுதான் கரெக்ட்ங்கிற ரேஞ்சுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கும்னு கற்பனை பண்ணி சொல்றான். அந்த காட்சியெல்லாம் நம்ம காட்டுறாங்க. ஆனாலும் இந்த புத்திசாலி அதை நம்புறதுக்கு தயாரா இல்ல. கேஸ முடிக்கிறேன்னு சொல்லி உண்மையான குற்றவாளியை விட்டுறாதீங்க அப்படின்னு வான் பண்றாப்ல. இந்த பக்கம் பார்த்தா அந்த பழைய அம்மா அந்த பேங்கோட விஐபி லிஸ்ட்ல பேர் இருக்கு, அட்ரஸ் இருக்குது, போன் நம்பர் தான் இல்ல. சோ நேரடியா போய் தான் எல்லாமே விசாரணை பண்ணிட்டு யார் மேல எல்லாம் சந்தேகம் இல்லையோ எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே ஒருத்தர் மேல கூட அவங்களுக்கு சந்தேகம் வரல. இப்போ இவங்க ஒரு வீட்டுக்கு வராங்க, அந்த விஐபி லிஸ்ட்ல இருக்கிற ஒருத்தவரை பாக்குறதுக்கு. பார்த்தா வீட்டுக்கு வெளியில அந்த காரோட தடம் நம்ம ஹீரோ வச்சிருந்த அந்த கார் தடத்தோட மேட்ச் ஆறாப்ல தெரியுது. மேட்சாதான் தெரியல, நமக்கு விஷுவல்ல காட்டுறாங்க. அந்த தடத்தை ஏன் அவ்வளவு ஜூம் பண்ணி நமக்கு காட்டணும்? மேபி இவன் தான் கடத்தல்காரன்னு நமக்கு காட்டுறதுக்காக அப்படி செய்யறாங்களா, இல்ல நம்மள குழப்ப பாக்குறாங்களாங்கிறத கிளாரிட்டி இல்ல. போக போக தெரியும். வீட்டுல யாரும் இல்லீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் இந்த அம்மா உள்ளேயே வருது. உள்ள வந்து பார்த்தா நிறைய ஃபைல்ஸ் இருக்கிறாப்ல இருக்குது. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறா. நிறைய போட்டோஸ் இருக்குது. இவங்க சந்தேகப்படக்கூடிய ஒரு போட்டோ இருக்குல்ல, தொப்பி போட்டாப்ல ஒரு நோட்டீஸ், அதையும் இங்க இருக்கிற ஆல்பத்துல ஏதாவது மேட்சா இருக்குதுன்னு பாக்குது. எதுவும் மேட்ச் ஆறாப்ல தெரியல. அதே சமயம் அந்த வீட்டுக்கு ஒரு வண்டி வருது. அப்புறம் ஒரு பொண்ணு வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாப்ல ஒரு போட்டோ. நிறைய போட்டோஸ் டேட்டோட ஏதோ காட்டுறாங்க, நமக்கு ஒன்றும் புரியல அந்த நம்பர்ஸ் எல்லாம். அப்புறம் முந்தின மாசத்துக்கான கேலண்டர்ல பேப்பர் இருக்கும்ல, அந்த பேப்பரை இறக்கி பார்த்தா அதுல 19ஆம் தேதியை நல்லா ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கான். இந்த தேதியில தான் ரெண்டாவதா இப்ப கடத்தப்பட்ட அந்த குழந்தை கடத்தப்பட்டது இந்த தேதியில தான். அப்ப இவன் தான் கடத்தல்காரங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே சமயம் வெளியில அவன் வந்திருக்கிறாப்ல நிழல் தெரியுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ குறைஞ்சபட்சம் அந்த தாத்தா கிளைம் பண்றாருல, என்ன ஒரு இடத்துல அடைச்சு வச்சாங்கன்னு, அந்த இடம் உண்மையான செக் பண்ணலாம்ல. அதனால அந்த இடத்துக்கு அவர் வரார். உள்ள லைட் அடிச்சு பார்த்தா அந்த பொம்மை கிடக்குது, ரெக்கார்டிங் எல்லாம் உடஞ்சு கிடக்குறாப்ல கிடக்குது. அந்த ரெக்கார்டிங் கேசட்டு கூட பிலிம் எல்லாம் வெளியில வந்தாப்ல கிடக்கும். அதை எடுத்துட்டு தான் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறவிட்ட ஓடி போய் அதை கொடுத்து அதை என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு கேட்க, தாத்தா தாத்தான்னு குழந்தை கத்துனது ரெக்கார்டா இருக்கும் அழகா. ஆனா நடுவுல வேற ஒரு வாய்ஸ் இருக்குதுங்கிறாரு அவரு. என்னடான்னு அதை நல்லா ஆம்பிளிஃபை பண்ணி அவர் கேட்டு பாக்குறாரு. பார்த்தா தாத்தான்னு சொல்லு, தாத்தான்னு சொல்லுன்னு ஒரு வாய்ஸ். தாத்தான்னு கூப்பிடுறது அந்த பேத்தியா இருந்தாலும் தாத்தான்னு சொல்லுன்னு ஒரு வாய்ஸ் வருது இல்ல, அதுதான் கடத்தல்காரனோட வாய்ஸா இருக்குமோ என்னவோ. இந்த பக்கம் இந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வருது. அங்க ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா ஒரு கத்தி கிடைக்கும். அந்த கத்தி எடுத்துட்டு போய் இந்த பக்கம் இருந்து அப்படியே ஒரு சொருகி கொண்டு இல்லாமனு ஓங்குறாங்க. அவ்வளவு ஆத்திரம் அவங்களுக்கு. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா போலீஸ்காரங்க அந்த தாத்தா தான் குற்றவாளின்னு சொல்லி மீடியா முன்னாடி நிப்பாட்டி விதவிதமா போட்டோ எடுத்து அப்புறம் வண்டியில ஏத்துறாங்க. கேஸ அப்பாடா நல்லபடியா முடிச்சிட்டமே அப்படின்றதான் இவர்களோட எண்ணமா இருக்குது. ஆனா இல்ல, இது தப்பு, நீங்க ஒரு நிரபராதியா குற்றவாளியாக்குறீங்கன்னு நம்மால போய் உயரதிகாரிட்ட பேசி பாக்குறாரு. எதுக்கு சொந்த பேத்தியவே அவர் கடத்தணும், வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசும்போது அவன் கண்டுபிடிச்ச விஷயங்களை சொல்லும் போது எதையுமே உயரதிகாரிகள் நம்பல. கேவலமா இல்லையா அப்படின்னு இவரு அந்த கேசட்டை கூட எடுத்து காட்டுறார். இதுல அந்த கொலகாரனோட உண்மையான கொலகாரனோட வாய்ஸ் இதுல இருக்குது அப்படிங்கிறாப்ல, கடத்தல்காரனோட வாய்ஸ். ஆனா அவர் தூக்கி குப்பையில போடுறார். கேஸ முடிச்சிட்டோம், பேரு புகழும் கிடைச்சிருச்சு, அப்படியே முடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நீ தோத்து போயிட்ட, அதே மாதிரி நாங்களும் தோக்கணும்னு பாக்குறியா, பொறாமையில பொங்காதரா போடா அப்படின்னு அங்கிருந்து விரட்ட பாக்குறாங்க. இது கேஸ் நிக்காது, கோர்ட்ல தோத்து போயிடும், எல்லாம் அவமானப்பட போறீங்கன்னு சத்தம் போட்டு போகும்போது, டே நில்றா, ரொம்ப ஓவரா பேசுற, இந்தா அப்படின்னு ஒன்னு தூக்கி போடுறார். இது என்னன்னா வாய்ஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட். அது அந்த டெலிபோன் பூத்துல இருந்து கால் வந்ததுல அந்த பக்கம் பேசினார்ல ஒருத்தர், டெலிபோன் பூத்துல இருந்து வந்த அந்த வாய்ஸ், அதுவும் இவங்க ரெண்டாவதா கடத்தப்பட்ட அந்த குழந்தையுடைய வீட்ல கால் ரிசீவ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணாங்கல்ல அந்த வாய்ஸ், அப்புறம் நம்ம தாத்தாவோட வாய்ஸ், டெலிபோன் பூத்துல இருந்து பேசும்போது வந்த வாய்ஸ், அத ரிசீவர் எண்ட்ல இருந்து அந்த அம்மா அட்டெண்ட் பண்ணும்போது பேசின அந்த வாய்ஸ், பிளஸ் நம்ம தாத்தாவோட வாய்ஸ், எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகுது அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கான். 99% மேட்ச் ஆகுது, 99.4% மேட்ச் ஆகுதுன்னு வந்திருக்குது. வாய்ஸ் பிரிண்ட் கூட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ரொம்ப யூனிக்கான விஷயம். அவ்வளவு ஈஸியா இதை ஃபேக் பண்ண முடியாது. இப்பயாவது நம்பி தொலைறியான்னு புத்திசாலி கேட்கறான். ஏதாவது ஆதாரத்துல டெக்னிக்கலா ஏதாவது விளையாண்டு இருக்கீங்களான்னு இவர் சந்தேகப்படுவாரு. அதே சமயம் ஒரு அம்மா வந்து கேப்டன் கூப்பிடுறான்னு சொன்னதும் இதை வந்துறேன்னு புத்திசாலி போயிட்டாப்ல. அந்த கேப்ல நம்மால என்ன பண்றான்னு பாருங்க. டெலிபோன் பூத்ல இருந்து வந்த கால் இருக்குல்ல, அந்த கால் ரெக்கார்டிங்க இவன் பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிக்கிறான். டிபார்ட்மெண்ட்ல அனாலிசிஸ் வந்து நிக்கிறான். அவன் என்ன கேட்கறான்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கால் வந்ததை இவங்க ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ரெக்கார்டிங்கும் இப்ப இவன் பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி வந்திருக்கான்ல, இந்த ரெக்கார்டிங்கும் மேட்ச் ஆகுதா, கடத்தல்கார ஒரே கடத்தல்காரர் தானா, இதை செக் பண்ணணும்னு கேட்டுக்கிற. ஆனா அதுக்கு நம்மால காசு கேட்கறான்.
மாட்டேங்கிறாப்ல. ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் பண்ணுவேங்கிறாப்ல. பதிலுக்கு நம்மால என்ன பண்றான்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி இவங்க ஒண்ணா வேலை பார்க்கும்போது பார்ட்டிக்கு இந்த அனாலிசிஸ கூட்டு போயிருப்பாரு போல. அப்போ ஒரு மாடல் கூட சேர்ந்து இவர் போட்டோ எடுத்திருப்பாரு. இந்த போட்டோ உங்க பொண்டாட்டிக்கு அனுப்பிச்சிட்டேன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கன்னு ஒரு மிரட்டுறாப்ல. காசு கேட்டவன் பயந்து போய் சரி ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ராத்திரி ஃபுல்லா உட்காந்து வேலை பார்த்து ரிசல்ட் வந்துருச்சுங்கிறார். நம்ம பையன் எந்திரிச்சு என்னன்னு கேக்குறான். ஆனா ரொம்ப குழப்பமா இருக்கு தம்பிங்கிறாப்ல. என்ன குழப்பம்னு கேட்டா 4 வாய்ஸ் டோட்டலா மேட்ச் ஆயிருக்குங்கிறாப்ல. இது 4 அப்படின்னு ஆச்சரியப்படுறான். தாத்தானு சொல்லுன்னு ஒரு வாய்ஸ் தம்மா தூண்டா ரெக்கார்டா இருந்ததுல்ல, அந்த வாய்ஸும் 15 வருஷத்துக்கு முன்னாடி கடத்தப்பட்ட பிறகு கால் வந்தது இல்லையா, அதுல யாரும் பேசியிருப்பாங்க, கடத்தினவனும் குழந்தையை இழந்த அந்த பழைய அம்மாவும் பேசியிருப்பாங்க. அந்த ரெக்கார்டிங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த பழைய அம்மாவோட வாய்ஸ் தான் இப்போ இந்த புது குழந்தைய தாத்தானு சொல்லுன்னு கம்பல் பண்ற அந்த வாய்ஸா. என்னடா இது என்னடா புது கதையா இருக்குன்னு நமக்கு தலையே குழம்புது. அது மட்டும் இல்ல, அடுத்த குண்டத்துக்கு போறாரு பாருங்க. இந்த கேஸ்ல இப்ப போலீஸ்காரங்க சந்தேகப்படுறது யாரு? தாத்தாவோட வாய்ஸ் தான் அந்த டெலிபோன் பூத்துல இருந்து வந்த வாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த வாய்ஸும் 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைய கடத்தினார்ல ஒருத்தர், போன் பண்ணி பணம் வேணும்னு மிரட்டி இருப்பார்ல, அந்த வாய்ஸும் மேட்ச் ஆகுது. நம்ம ஹீரோக்கு தலையும் புரியல வாலும் புரியல, நமக்கு அதே மாதிரி தான் இருக்குது. பர்ஃபெக்ட் மேட்ச்ங்கறாப்ல. ஒன்னும் புரியலங்களேன்னு கேட்கும்போது மறுபடியும் அனாலிசிஸ் விளக்கி சொல்றார். 15 வருஷத்துக்கு முன்னாடி 50 லட்சம் எவ்வளவு? $50,000. நம்ம ஊர் பணத்துல அரை கோடி நெருக்கி சொல்லலாம். 45 லட்சம் 50 லட்சம் சொல்லலாம். இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு வான்னு ஒருத்தவன் போன்ல மிரட்டி இருப்பான்ல, அந்த ரெக்கார்டட் வாய்ஸ இப்போ ரீசெண்டா குழந்தைய கடத்தும் போது அந்த டெலிபோன் பூத்ல இருந்து கால் வந்ததுல, அந்த டெலிபோன் பூத்ல அந்த ரெக்கார்டட் வாய்ஸ் ப்ளே செய்யப்பட்டிருக்கிறது. பழைய வாய்ஸ் ரெக்கார்ட் ஆனதை அப்படியே எடுத்து இப்போ ப்ளே பண்ணி விட்டுருக்காங்க அந்த டெலிபோன் பூத்ல. ஏன்னா அந்த பழைய ரெக்கார்டிங்லயும் இந்த ரெக்கார்டிங்லயும் ஒரு நாய்ஸ் இருக்கு, ஒரு கிளிக் சவுண்ட் இருக்கும். அந்த சவுண்ட் அப்படியே இருக்குது. அதை வச்சு அனாலிசிஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. டேப் ரெக்கார்டரை வச்சு ப்ளே பண்ணி விட்டுருக்கணுங்கிறத கரெக்டா அனாலிசிஸ் சொல்றாரு. பார்த்தா இந்த 2வது குழந்தைய அப்ப நிஜத்துல கடத்தினது யாருன்னா அந்த பழைய அம்மா தான். ஐயோ என்னடா குண்டு தூக்கி போறீங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது. அவங்க தான் டேப் ரெக்கார்டை ப்ளே பண்ணி விட்டுருப்பாங்க. அவங்க தான் இவன் அந்த குடோனுக்குள்ள தள்ளி அடைக்கவும் செஞ்சிருப்பாங்க. அவங்க தான் தாத்தானு சொல்லுன்னு சொல்லி இருப்பாங்க. அவங்க தான் தாத்தாவோட வண்டியை எடுத்துட்டு போய் டோல்கேட் பக்கம் கேமரால ரெக்கார்ட் ஆறாப்ல ஃபாஸ்டா வண்டியை ஓட்டிட்டு போயிருப்பாங்க. இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு இன்னொரு மேட்டர் ஞாபகம் வருது. இவன் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எரிக்கும் போது மழை பெஞ்சது இல்ல, அப்போ அந்த பழைய அம்மாட்ட இருந்து கால் வந்திருக்கும். கால் அட்டன் பண்ணிருக்க மாட்டான், வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கும். அதுல கீழ்கண்ட இந்த நபர்களோட போன் நம்பர் எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வரிசையா லிஸ்ட வாசிப்பாங்க. அந்த லிஸ்ட்ல 3வது ஆளா ஹான் ஷல் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அந்த ஹான் ஷல்ங்கிறது வேற யாரும் இல்ல, சாட்சாத் நம்ம தாத்தாவோட பேர் தான். இப்போ நம்ம மறுபடியும் அந்த அம்மா வீட்டுக்குள்ள பூந்துச்சுல, கத்தியால குத்த போச்சுல, அந்த நொடியை யோசிக்கிறோம். நிஜத்திலேயே வெளியில ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தவர் வேற யாரும் இல்ல, சாட்சாத் அந்த தாத்தா தான். குத்தி கொன்னுறலான்னு இவங்களுக்கு தோணும், ஆனாலும் மனசாட்சி கேட்கல. இந்த தண்டனை பத்தாது அப்படின்னு யோசிக்கிறான். அதே சமயம் ஹாரன் சத்தம் கேட்க ஒரு வண்டி வருதுங்க. இவங்களும் வெளியில போய் என்னன்னு பாக்குறாங்க. பார்த்தா தான் பொண்ணும் பேத்தியும் வந்திருக்காங்க. பேத்தியை கையில வச்சுட்டு அவர் கொஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு பயங்கர கோவம் வருது, ஆத்திரம் வருது. கொட்டுற மலையில அந்த வீட்டுல யாருக்கும் தெரியாம அங்க இருந்து மலை ஏறாங்க. அப்பயே முடிவு பண்ணிட்டாங்க, நாம பட்ட அந்த கஷ்டத்தை அவன் படணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த அம்மாவோட குழந்தைய கடத்தினது சாட்சாத் அந்த தாத்தா தான். அதனால அவரை பழிவாங்கிறதுக்காக அவரோட வீட்டுக்கு 3 தடவை கால் பண்ணி தாத்தா அந்த பக்கம் போனதும் குழந்தைய பார்க்கிங் ஏரியால இருந்து தூக்கிட்டு போனது இந்த அம்மா தான். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் இப்போ யாரு? நம்ம ஹீரோ மட்டும்தான். அவன் அந்த அம்மாவை, அந்த பழைய அம்மாவை தேடி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா தாத்தாவோட பேத்திய நல்லா குளிப்பாட்டி ஜாலியா சந்தோஷமா வச்சிட்டு இருக்காங்க பழைய அம்மா. இவனை பார்த்ததும் அவங்களுக்கு ஷாக். இதுதான் ஒரே வலின்னு எடுத்து சொல்றாங்க. நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போறது இல்லங்கிறாங்க. ஏமா இவ்வளவு கஷ்டப்படுற? அந்த வலியை தெரிஞ்சு நீயா இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆளு சிரிச்சதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு 15 வருஷம் என்னோட அழுகைகளுக்கு அவன் அந்த நொடி சிரிச்சது பயங்கர ஆத்திரத்தை கொடுத்தது. ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டத்துல அழுதுகிட்டு இருக்கும்போது அவன் ஒவ்வொரு நாளும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். என் குழந்தை மண்ணுக்கு கீழே புரஞ்சு கிடக்கும் போது அவன் பேத்திய கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லும் போது அதுக்காக நீங்க பண்றது சரியாயிடாதுங்கிறாரு நம்ம ஹீரோ. நான் இதோட விட்டுருக்க கூடாது, அந்த ஆளை நான் கொண்டு இருக்கணும்னு சொல்லும் போது அதைத்தான் நீங்க செஞ்சிருக்கணுங்கிற நம்ம ஹீரோ. அந்தமா ஆச்சரியமா பாக்குது. கொண்டு இருந்தா இந்த பையன் சந்தோஷப்பட்டிருப்பான் போல தெரியுது. மறுபடியும் ஒரு குழந்தை கடத்தப்பட்டதுன்னு கேள்விப்பட்டப்போ இந்த முறை அவனை பிடிச்சிடணுமேனு நான் பயங்கர வெறியோட இருந்தேன். அவனை பிடிச்சிடணும்னு போராடிக்கிட்டு இருந்தேன். ஆனா குறுக்க நீங்க வந்து நிக்கிறீங்க அப்படிங்கிறான். என்னையா பண்ண சொல்ற? 2 மணி நேரம் தான் பாக்கி இருக்குது, ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு என்கிட்ட சொன்னது யார்? நீதானே? 15 வருஷம் அந்த டைம் முடிஞ்சு போச்சு, இனிமே அவனை பிடிச்சா கூட அந்த கேஸ்ல அவனை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னது யாரு? நீதானே அப்படின்னு கேக்குது. கரெக்டான கேள்விதான். ஏன்னா இப்ப அவன் குற்றவாளின்னு நிரூபிச்சா கூட அந்த கேஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. 15 வருஷம் டைம் முடிஞ்சு போச்சு. அந்த ஆளை பிடிக்க முடியாது, அந்த கேஸுக்காக அந்த ஆளை தண்டனை கொடுக்க முடியாது. அவன் தான் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டா கூட. அதனாலதான் அதே கடத்தல் குற்றம் தான், அதே கடத்தலுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகிறதோ அதே அந்த தண்டனை தான் அவனுக்கும் கிடைக்க போகிறது. ஆனா அந்த கேஸுக்கு பதிலா புது கேஸ். ஆனா நிஜத்துல அந்த கடத்தல பண்ணது அவர் இல்ல. பண்ண தப்புக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைய பண்ணாத தப்புக்கு இந்த அம்மா கொடுக்கணும்னு முடிவு பண்ணது ஒரு சரியான முடிவுன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க, குழந்தைய தூக்கிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த அம்மா விடல. முடியாதுங்கிறா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேக்குறாப்ல. எதுக்கு டைம்னு கேட்டா தான் பண்ண தப்ப ஒத்துக்கல, தான் பண்ண தப்ப
அவன் நினைச்சு வருந்தல. குறைஞ்சபட்சம் அவன் வருந்த கூட வேண்டாமா? அந்த காலகட்டத்தை கூட எனக்கு கொடுக்க மாட்டியா? அவன் வருத்தப்படட்டுமே, திருந்தட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. நான் 15 வருஷம் கஷ்டப்பட்டேன், அவன் ஒரு 15 நாள் கஷ்டப்பட வேண்டாமா? விசாரணை நடக்கட்டும், அவனுக்கு தண்டனை கிடைக்கட்டும், அவன் ஜெயிலுக்கு போட்டோம், அப்புறம் குழந்தைய நீ தாராளமா குழந்தையுடைய அம்மா கிட்ட ஒப்படைக்கலாம். எங்கேயோ ரோட்ல இருந்து கண்டெடுத்தவன் கூட கொண்டு போய் கொடுத்துரு, உன்னை கையெடுத்து கும்புறேன்னு அந்த அம்மா கேட்டுக்கிறாங்க. நியாயமான கேள்விதான், நியாயமான வேண்டுகோள் தான். அதனாலதான் கம்முன்னு வண்டி எடுத்துட்டு வந்துட்டான். இல்லங்க, வண்டிக்குள்ள குழந்தை இருக்குது, குழந்தை தூங்கிட்டு இருக்குது, அவ்வளவு கெஞ்சியும் குழந்தைய திட்டு வந்துட்டான். கட் பண்ணா இப்போ விசாரணை கைதியா இருக்கிற அந்த ஆளை பாக்குறதுக்காக நம்ம ஆளு வந்திருக்கான், தாத்தாவை பாக்குறதுக்கு. கடைசியா நேருக்கு நேரா உன்னை பாத்துட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுறாப்ல. ஏன் பண்ண அப்படின்னு கேட்டா, 100 பேர்த்து 100 தடவைக்கு மேல சொல்லிட்டேன், நான் இந்த கடத்தல பண்ணல அப்படின்னு சொல்லும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தப்பை ஏன் பண்ணீங்கன்னு கரெக்டா கேக்குறாரு இந்த தடவை. தாத்தா முழிக்கிறாப்ல. 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணுக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்து இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிருக்கீங்க. ஆபரேஷனுக்கு பிறகு உங்க குழந்தை நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த பணத்துக்காகத்தான் அந்த குழந்தைய கடத்துனீங்களா அப்படின்னு கேக்குறான். குழந்தைய ஒப்படைக்கிறதா சொல்லி அந்த பாலத்துக்கிட்ட ஒரு லைட் எரியிற அந்த வேன்ல நீ வந்துட்டு இருந்த. அப்படியே வண்டியை ஓரம் கட்டிட்டு பொட்டிக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைய உசுப்பி பாக்குறான். பார்த்தா குழந்தை கிட்ட பேச்சு மூச்சு இல்ல. என்னடா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறதுக்குள்ள குழந்தை நடிச்சிருக்குது. பேக்குள்ள இருந்து என்னமோ எடுத்து வச்சிருந்துச்சுல, அதை எடுத்து கழுத்துல ஒரு குத்து, நெத்தியில ஒரு குத்து. அவனுக்கு ரத்தம் பிளந்துருச்சு. இந்த குழந்தை தப்பிச்சு ஓடுதுங்க. அம்மா அப்படின்னு குழந்தையுடைய சத்தம் கேட்டதும் இந்த பக்கம் நம்ம பழைய அம்மா கேரி பேக்கை தலையில மாட்டிட்டு இருக்க சொல்லியிருந்தான்ல, அதுக்கு பயந்துகிட்டு அதே மாதிரி கேரி பேக்கை மாட்டிக்கிட்டே அங்க இருந்திருக்குது. குழந்தை இங்க ஒரு பாறை பக்கத்துல ஒளிஞ்சிட்டு இருக்க இவன் பார்த்துட்டு விரட்டிட்டு போறாங்க. ஒளிஞ்சிட்டு இருந்த குழந்தை அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கும் போது அங்க இருந்த ஒரு மரம் காலு வாரி விட அப்படியே குழந்தை ஜம்ப். இதெல்லாம் அந்த பாலத்துக்கு மேல இருக்கிற அந்த மலையில நடக்கிற கூத்து. மேல இருந்து குழந்தை விழ கரெக்டா நம்ம ஹீரோ வண்டியை ஓட்டிட்டு இந்த இடத்துக்கு வர இவனோட வண்டியிலேயே குழந்தை விழுகுது. வண்டியில தலைக்குப்புற கிடக்குறான் இவன். ஏதோ வண்டி ஆக்சிடென்ட் ஆன சவுண்டு கேக்குதுன்னு அதுக்கு பிறகுதான் அந்த பழைய அம்மா கேரி பேக்கை தலையில இருந்து எடுப்பா. மலை மேல இருந்து கடத்தல்காரன் தாத்தா இதெல்லாம் பாக்குறாரு. அந்த அம்மா குழந்தையுடைய டெட் பாடியை பாக்குறதுக்கு ஷாக்கிங்ல முன்னாடி போக அந்த கேப்ல ஒரு கருப்பு ரூபம் தாத்தா தான் அந்த பக்கத்துல வந்து அவங்க வண்டியில இருந்த அந்த பணத்தை எல்லாம் ஆட்டைய போட்டு போற. பார்த்தா இங்க குழந்தை செத்து போய் கிடக்குது. நான் வந்துட்டேன்னு குழந்தைய கட்டி பிடிச்சு கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஏயா இவ்வளவு கூத்து பண்ணி கொஞ்சம் கூட உனக்கு கருணையே இல்ல? 15 வருஷம் அங்க ஒரு தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. எனக்கும் கண்ண முன்னா அந்த ராத்திரி தான் எனக்கு நினைவுக்கு வருது. அவ்வளவு வலிய கொடுக்குது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆன அந்த இடத்துக்கு வந்து ஒரு பூங்கொத்தை வச்சுட்டு போனது நீதான். சிசிடிவில நான் அதை பார்த்தேன். அந்த பூங்கொத்தை வைக்கும் போது மன்னிப்பு கேட்டையா இல்ல பண்ணதை நினைச்சு வருந்திரியான்னு கேட்டா இவர்கிட்ட இருந்து பதில் வரல. இல்ல 15 வருஷம் முடிய போது இனிமே நம்மள பிடிக்க முடியாங்கிற கத்துல அன்னைக்கு வந்தையான்னு கேக்குறாப்ல. ஒரு பூங்கத்தை கொடுத்து மன்னிப்பு உனக்கு கிடைச்சிரு நினைக்கிறியான்னு கேக்குறாரு. அவ்வளவு ஈஸியா உனக்கு மன்னிப்பு கிடைக்க கூடாது. உன் குழந்தைய காப்பாத்துறதுக்கு இன்னொரு குழந்தைய கடத்தினது எந்த விதத்துல யான்னு கேட்கும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு தாத்தா கேக்குறாரு. குழந்தைய வளர்த்திருக்கிறியான்னு கேக்குறாரு. அப்படி பாசத்தோட பாராட்டி சீராட்டி வளர்த்த புள்ள சாகர தருவாயில இருக்கும்போது உசுருக்கு போராடும் போது அந்த புள்ளைய பாத்துருக்கீங்களா? அப்படி பார்க்கும்போது உங்களால எதுவும் பண்ண முடியாதுங்கிற அந்த இயலாமையில இருந்திருக்கீங்களா? அந்த மாதிரி சூழல்ல இல்லாம என் நிலைமைய உங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு கேக்குறாரு. ஆமா அந்த குழந்தைய கடத்தினேன், என் புள்ளைய காப்பாத்தினேன் அந்த பணத்தை வச்சு. ஆனா அந்த குழந்தைய கொல்லணுங்கிற எண்ணம் துளியளவும் என்கிட்ட இல்ல. அன்னைக்கு மட்டும் அவ என்ன அடிச்சுட்டு தப்பிச்சு போகாம மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இந்நேரம் அவ உயிரோட இருந்திருப்பான்னு சொல்லி அந்த குழந்தைய திட்டுவாரு. கோவம் வரும் பாருங்க நம்ம ஹீரோக்கு. அவர் சட்டையை பிடிச்சு தூக்குறாரு. 5 வருஷம் முடிஞ்சு போச்சு, நான் பண்ண பாவமும் முடிஞ்சு போச்சு, இனி அதை கண்டு நான் வருத்தப்படலைங்கிறாப்ல. அப்பதான் நம்ம பையன் ஒரு குண்டு தூக்கி போடுறான். உன் பேத்தி என்கிட்ட தான் பத்திரமா இருக்கிறா, பேத்திய உன் பொண்ணுகிட்ட உன் பொண்ணு குடும்பத்துக்கிட்ட கரெக்டா ஒப்படைக்கணும்னு நினைச்சா நாம இப்போ ஒரு டீல் பேசணும்னு சொல்லி ரெக்கார்டர்லாம் எடுத்து மேல வைக்கிறார். பழைய கேஸுக்கு நான் தான் குற்றவாளின்னு சொல்லி இல்ல, ஏன்னா அப்படி சொன்னா கூட அந்த 15 வருஷம் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போயிடுச்சுல்ல, அவரை தண்டிக்க முடியாது. அதுக்கு பதிலா என் பேத்தியை நான் தான் கடத்தினேன், பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் பேத்தியோட கடத்தல அவரு முழு மனதா ஒத்துக்கிட்டு கன்ஃபஸ் பண்றாரு. ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார். பேப்பர்லயும் கழுத்து போட்டிருக்காரு, ரெக்கார்டிங்லயும் பேசியிருக்காரு. அப்புறம் நம்மால வெளியில வரும்போது உயரதிகாரிக்கு போன போட்டு உங்ககிட்ட கொடுக்காத அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை என்கிட்ட கொடுத்துட்டான், ரெக்கார்டிங்லயும் நான் வச்சிருக்கிறேன், பேப்பர்லயும் கழுத்து போட்டான், குழந்தைய எங்க வச்சிருக்கிறேங்கிறதையும் சொல்லிட்டான், குழந்தைய நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கூட்டு வந்துகிட்டு இருக்கிறேன், கோர்ட்ல கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைக்கும்னு போன்ல பேசிட்டே போறார். எந்த வேர் ஹவுஸ்ல நம்ம ஹீரோ போய் செக் பண்ணி பார்த்தாருல, காட்டுக்கு மத்தியில நம்ம தாத்தாவை அடைச்சு வச்சிருந்தாருல, அடுத்து வச்சிருந்துச்சல அந்த அம்மா, அதே இடத்துல இருந்து குழந்தைய காப்பாத்தி மீட்டுட்டு வராப்ல மீடியா முன்னாடி போலீஸ் முன்னாடி நம்மால ஒரு ஆக்டிங்க போடுவார். தாத்தாவோட பொண்ணும் புருஷனும் ஓடியாந்து குழந்தைய கட்டி அணைச்சு காப்பாத்திக்கிறாங்க. கோர்ட்ல இதுக்கு தண்டனையா 15 வருஷம் கொடுக்கப்படுது. பேத்திய கடத்தின இந்த கேஸுக்காக 15 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்படுது. அந்த அம்மா கேட்ட அந்த நீதி இங்க கிடைச்சிருச்சு. அடுத்து தான் பொண்ணை புதைச்ச அந்த இடத்துக்கு வராங்க. பூங்கொத்து வச்சு பழைய ஷூ எடுத்துட்டு புதுசா ஒரு செப்பல் அங்க வைக்கிறாங்க. அவளோட நினைப்பா ஒரு பெரிய மரமே அங்க வளர்ந்து நிக்கிறத கவனிக்கலாம். வெறும் 7 வயசு பிள்ளைங்க அந்த மரத்தையே கட்டி அணைச்சிட்டு தான் புள்ளைய கட்டி அணைக்கிறாப்ல நினைக்கிறாங்க. இப்ப பிளாஷ்பேக்ல டிவிக்கு பக்கத்துல அந்த குழந்தைய நிப்பாட்டி இவங்க போட்டோ எடுக்கும் போது அவங்களுக்கு மனசு கேட்காம கதறி கதறி அழுவாங்க. அழுவாதீங்கன்னு அந்த குழந்தை தன்னை கடத்தி வச்சிருக்கிற அந்த அம்மாவை அப்படியே தடவி கொடுக்கும். அழுகாதீங்க ஆண்டின்ட்டு. அப்பா இவ்வளவு ட்விஸ்ட நம்ம கடைசியில எதிர்பார்க்கல இல்ல, கணிக்கவும் முடியல இல்ல. இந்த சவுத் கொரியர்
தமிழ் படம். இதுதான் ஒரிஜினல் வெர்ஷன். இந்த கதை பிடிச்சு போய் பல மொழிகள்ல கதையில நிறைய மாற்றம் பண்ணி பல விதத்துல படம் எடுத்து அந்த படங்களும் நல்லா ஹிட் ஆயிருக்குது. 2013 இந்த படம் வந்துச்சா கொரிய மொழியில, 2016 டென்னுங்கிற பேர்ல இதே படத்தை ஹிந்தியில அமிதாப் பச்சனை வச்சு எடுத்திருக்காங்க. அந்த படத்தை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம், உங்கள சில பேர் பார்த்திருக்கலாம். அந்த ஹிந்தி பட வெர்ஷனையும் இதோட நான் இப்ப போட்டு விடுறேன். இனி நீங்க அந்த ஹிந்தி வெர்ஷனை கேட்கலாம். ஹிந்தி வெர்ஷனையும் ஃபுல்லா பாருங்க. பார்க்காதவங்க பார்த்துட்டு ஒரிஜினல் கொரிய வெர்ஷன் நல்லா இருக்குதா இல்ல இந்த ஹிந்தி வெர்ஷன் பரவாயில்லையே இன்னும் பெட்டரா இருக்குதே அப்படின்னு தோணுதாங்கிறத நீங்க தான் சொல்லணும். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஹிந்தி வெர்ஷனையும் பார்த்துடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வண்டிக்குள்ள டிரைவர் தலைய மூடி ஒரு ஜருக பைய போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பிளாஸ்டிக் கவரை தலையில போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த வண்டியை கிராஸ் பண்ணி இன்னொரு போலீஸ்காரன் வண்டியை ஓட்டிட்டு போவான். திடீர்னு அவனோட வண்டி தரம் புரள ஆரம்பிக்குதுங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் தலையில இருந்த அந்த பிளாஸ்டிக் கவரை எடுத்துட்டு அமிதாப் பச்சன் சார் நம்ம ஹீரோ கீழே இறங்கி பாக்குறாருங்க. கீழே இறங்கி பார்த்தா ஒரு சின்ன குழந்தையோட ஷூ மட்டும் அவரோட கால்ல படுது. அவ்வளவுதாங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. பக்கத்துல ரெண்டு திருட்டு பல்லைய என்னையா திருண்ணையா இல்ல செயின்னு போட்டையா அப்படின்னு விசாரிச்சிட்டு இருக்க. அந்த பக்கத்துல ஒரு போலீஸ்காரி கிட்ட இன்னொரு போலீஸ்காரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. மேடம் பாருங்க மேடம், இந்த ஆளு டெய்லி வந்து டார்ச்சர் பண்றான் மேடம் அப்படின்னு சொல்ல அந்த போலீஸ்காரி வராங்க. பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ரெண்டு குற்றவாளிகளை வெட்டி விட்டுட்டு அந்த பெரியவர் பக்கத்துல இவங்க உட்கார்றாங்க. எவ்வளவு தடவை அவங்க கிட்ட சொல்றது? சம்பவம் நடந்து 8 வருஷம் ஆச்சு. ஒரு க்ளூ கூட பெருசா உருப்படியா இந்த கேஸ்ல நமக்கு கிடைக்கல. கடத்தல்காரங்க யாருங்கிறது எங்களால கண்டுபிடிக்க முடியல. டெய்லி நீங்க இங்க வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேக்குறாங்க. ஏதாவது துப்பு கிடைக்குமானதான் வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல 8 வருஷத்துக்கு முன்னாடி கிடைக்காத இப்ப கிடைச்சிட போது போங்க சார், இருக்கிற கொஞ்ச கால வயசையாவது வீட்டுல உட்கார்ந்து நிம்மதியா கழிக்க பாருங்க, ஏதாவது செய்தி வந்தா சொல்லி அனுப்புறோம் சொல்லி அனுப்பிச்சுறாங்க. நம்ம ஆள்கிட்ட ஒரு ஓட்ட ஸ்கூட்டி தான் இருக்கும். அதையும் எடுத்துட்டு வீடு வந்து சேர்றாரு. வீட்டுல எல்லா வேலையும் இவர் தான் பண்ணணும். துணி துவைக்கணும், காய போடணும், சாப்பாடு டீ போடுறதுன்னு எல்லா வேலையும் இவர் தான் பாக்குறாருங்க. அப்போ நம்ம மேடத்துக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவம் வயசானவங்க நடக்க முடியாது, வீல் சேர்லயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவரு ஒருத்தரை பறி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற துக்கத்துல இருக்காரு. இன்னொரு பக்கம் பொண்டாட்டி வீல் சேர்ல உட்கார வேண்டிய நிலைமையில இருக்காங்க. ஏகப்பட்ட வேலைகள் செய்யணும். இதையெல்லாம் தாண்டி டெய்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரதே ஒரு வேலையா வச்சிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சா தன்னோட காணாம போன கடத்தப்பட்ட அந்த பேத்தியோட ரெக்கார்டட் வீடியோவை தான் எடுத்து பார்த்துக்கிட்டு ரசிக்கிட்டு இருப்பார். அப்பதான் சின்ன பிளாஷ்பேக். அந்த பேத்தி கடத்தப்பட்டா நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவளுக்கு இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? கடத்தப்பட்டவ அதுக்கப்புறம் சாகடிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனால இறுதி சடங்கு நடக்குது. அங்க நிறைய போலீஸ்காரங்க வர, அதுக்கு நம்ம ஹீரோ போலீஸ்காரங்களால தான் இவ்வளவு ஆச்சு, போலீஸ்காரங்களை உள்ள விடாதீங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க கூட சண்டைக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோவோட மருமகன், ஒன்னாலதான் எல்லாம், நீ மட்டும் இல்லனா இல்ல என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா என் பொண்ணை நான் காப்பாத்திருப்பேன் அப்படின்னு மருமகன் திட்டுறாங்க. இந்த சீன் முழுக்க நம்ம ஹீரோவோட மகளை காமிக்கல. அப்ப என்ன அர்த்தம்னா அவ இறந்துருப்பா அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். மருமகன் மட்டும் தான். அதுக்கப்புறம் பேத்தி. இப்ப பேத்தியும் செத்து போயிட்டான இறுதி சடங்கு பண்ணிட்டாங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி. சோ மருமகன்ற உறவே இப்ப அந்து போச்சு. இப்ப மிச்சம் இருக்கிறது இந்த கிளடு கட்டைங்க. ஐ மீன் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும்தான். சும்மா கிளடு கெட்டன்னு பேசுறதுனால வயசானவங்களும் நம்ம வீடியோவை பாக்குறாங்க. 100க்கு 10 பேர் 50 வயசுக்கு மேற்பட்டவங்க பாக்குறாங்க. அவங்களுக்கான ஒரு மெசேஜ், ஐ எம் சோ சாரிங்க, கிழவன் கிளவி தாய் கிளவி இப்படி எல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன்றதுனால மட்டும் மரியாதை தெரியாம பேசுறானே அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். இப்படி பேசும்போது தான் ஜனங்களுக்கு பிடிக்குது. மத்தபடி கேரக்டரை தான் நான் சும்மா கிளவின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களை நேர்ல பார்த்தா ரொம்பவே மரியாதையா தான் கூப்பிடுவோம். சார் மேடம் தான் கூப்பிடுவேன், இல்ல அம்மா அப்பா தான் கூப்பிடுவேன். கதையோட சுவாரஸ்யத்துக்காக கிளவன் கெட்டி அப்படின்ற மாதிரி நம்ம பேசும்போது அதை உங்களோட ஒப்பிட்டுக்கிட்டு எங்களை தப்பா நினைச்சிடாதீங்க. நான் மட்டும் இல்லங்க, நிறைய பசங்க அப்படிதான், நல்ல பசங்க தான். ஏதோ வீடியோ ஓரணுமே சொல்லி முன்ன பண்ண பேச வேண்டிய நிலைமை, அவ்வளவுதான். ரைட், இப்ப கரைகளை வருவோம். அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு ஃபாதரியாரை போய் பாக்குறாங்க. ஃபாதரியாரு சர்ச்சுக்குள்ளேயே தான் இருக்காரு. ஆனா நான் இல்லன்னு இன்னொரு ஃபாதரியார் கிட்ட போய் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோ விசாரிக்க போனவர்கிட்ட அவர் இல்லங்க, நீங்க தேடி வந்தால் இல்ல, போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஃபாதரியாரே பொய் சொல்ல வைக்கிற அந்த ஃபாதரியாரு உண்மையான ஃபாதரியாரா அப்படின்னு நம்ம ஹீரோவும் நக்கல் பண்ணிட்டு வராரு. இந்த ஃபாதரியாரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அடுத்து கிளியர் பண்றேன். அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனதுமே பழைய ரெக்கார்டு எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க. இந்த ரெக்கார்டு என்னன்னா, நம்ம ஹீரோவோட பேத்தியை கடத்துறாங்க இல்லையா, அவங்க பணம் கொடுத்தாதான் உங்க பொண்ணை விடுவேன், உங்க பேத்தியை விடுவேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசியிருப்பாங்கல்ல, அந்த ரெக்கார்டட் டெலிபோன் ஆடியோ அது. அதை திரும்ப திரும்ப போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பிளாஷ்பேக்ல உண்மையில அந்த பேத்திக்கு என்ன நடந்தது, ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு ஷார்ட்கட்ல வந்திருக்கா, அப்போ ஒரு வேன்ல வச்சு ஒருத்தன் கடத்த ட்ரை பண்ணி வந்திருக்கா. அப்புறம் இந்த கோர்ட்டு கேஸ் இப்படின்னு பிரச்சனைகள் பெருசாகும் போது இன்ஸ்பெக்டர் அவர் அந்த கேஸை விசாரிக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் தாங்க இப்போ ஃபாதரியாரா இருக்கார் பாத்தீங்களா. அவர் வீட்டுல தூங்க முடியாம அங்கிட்டு அங்கிட்டு பொறந்துகிட்டு இருந்தாரு. ஏன்னா ஒரு பொய் சொல்லி அனுப்பிச்சு விட்டான் அந்த பெரியவரை, நம்ம ஹீரோவை. அதனால அவனால தூங்க முடியல. சோ மறுபடியும் கிழவனை நேரா பாத்துடலாமே அப்படின்னு நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோவோட வீட்டுக்கே வராரு. ஹீரோ இல்ல, மாடியில போன அபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். சாவி எப்படி கொடுக்க முடியும், ஏன்னா நம்ம மேடம் கால் வேலை செய்யாது இல்லையா. அதனால மேல இருந்து ஒரு பை வழியா சாவியை கீழே இறக்கி விட சாவியை திறந்து உள்ள ஃபாதரியார் வராங்க. எங்க உன்
புருஷன் படா பேஜாரா போச்சு, டெய்லி வந்து டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு. அவரை பார்த்தா உனக்கு தெரியுமே அப்படின்னா அவங்களும் ரொம்ப சாதாரணமா பேசுறாங்க. சரி டீ போட போறேன், உனக்கும் வேணுமா அப்படின்னு அந்த கிளவியை பார்த்து கேட்கறாப்ல. அவங்களும் எனக்கு சொன்ன ஸ்ட்ராங்கா போடு அப்படின்னு சொல்ல 2 பேருக்கு டீ போட்டுக்கிட்டு இருக்காப்ல நம்ம ஃபாதரியார். ரொம்ப பழக்கப்பட்ட வீடு மாதிரி வந்து பழகிட்டு இருக்காரு. இந்த ஃபாதரியார் தான் நம்ம ஹீரோவோட பேத்தி காணாம போனப்போ அந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரன். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் தொழிலையே விட்டுட்டு இப்படி ஃபாதரியார போய் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமைக்கு ஏதோ நடந்திருக்கு. அது என்னங்கறதை நம்ம பார்க்க போறோம். அங்க வச்சுதான் ஏன் கேக்குற, அந்த மனுஷன் தூங்கவே மாட்டேங்கிறாரு. டெய்லி உட்காந்து அந்த கடத்தினால பேரம் பேசினால அந்த ரெக்கார்டட் ஆடியோவையே போட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காரு யா மனுஷன் அப்படின்னு அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ண இவரும் போய் அந்த வீடியோவை போட்டு பார்க்கறாரு. அந்த ஆடியோவை போட்டு பார்க்கறாரு. கேட்டு பார்த்தா அதுல அந்த பேத்தி தாத்தா தாத்தா என்ன காப்பாத்து தாத்தா, என்ன மன்னிச்சிரு தாத்தா, அந்த குறுக்கு வழியில வர வேண்டாம்னு சொன்னேன், ஆனா நீ சொன்னதை நான் கேட்கல, என்ன கடத்திட்டாங்க அப்படின்னு அழுகுது. அதுக்கப்புறம் கடத்தினால நான் சொன்ன இடத்துக்கு பணம் எடுத்துட்டு வா, எப்படி நான் சொன்ன இடத்துக்கு பணத்தை எடுத்துட்டு வா, இல்லனா உன் பேத்தியை கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். அந்த வாய்ஸ் இவர் கேக்குறாரு, ரெக்கார்டட் வாய்ஸ். அது திரும்ப திரும்ப பழைய டேப் ரெக்கார்டர் இல்லையா, லூப் மாதிரி அடிக்க அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டு இவனே காண்டாராரு. சட்டுப்பட்டு நாங்க எந்திரிச்சு போயிடுறாருங்க ஃபாதரியார். ஏன்னா பழைய நினைவுகளை மறக்கணும்னு சொல்லி தான் எல்லாத்தையும் விட்டு ஃபாதரியார் ஆனாரு. ஆனா இப்பயும் அந்த பழைய நினைவுகளை இவரால மறக்கவே முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு அனாதை குழந்தை, அந்த குழந்தையோட கேப்ப இவரு பாக்குறாரு. அந்த கேப் ஆக்சுவலா என்னன்னா நம்ம பேத்தி காணாம போனா இல்லையா, அவ காணாம போகும்போது அதே கலர்ல அதே மாதிரி ஒரு கையிலேயே தைக்கப்பட்ட ஒரு தொப்பியை தான் போட்டிருந்தாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட பேத்தி போட்டிருந்த அந்த தொப்பி சம்பந்தமே இல்லாத ஒரு அனாதை பொண்ணோட கையில எப்படி கிடைச்சதுன்னு இவர் யோசிக்கிறார். அது கையிலேயே பண்ணதுங்க. குறிப்பா நம்ம மேடம் வீல் சேர்ல இருக்காங்க இல்லையா, அவங்க கையிலேயே அழகா பண்ணது. அதனால நம்ம ஹீரோவால ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியுது, இது கண்டிப்பா தன்னோட பேத்தியோட தொப்பி தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் அந்த அனாதைலத்துக்கே போய் அந்த குழந்தை போட்டிருக்கிற அந்த தொப்பி யாரோடது அப்படின்னு விசாரிக்கிறாரு. ஏகப்பட்ட பேரு இனாமா கொடுக்குறாங்க, இலவசமா கொடுக்குறாங்க. இதுல யாரு இதை கொடுத்தாங்கன்றதெல்லாம் எப்படி சார் செக் பண்றதுன்னு அங்க இருக்கிற பியூனு அதெல்லாம் விசாரிக்க முடியாது, செக் பண்ண முடியாதுன்னு சொல்ல, நீங்க செக் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் டொனேஷன் கொடுக்குறேன், எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போட்டு விசாரிக்க வச்சிடறாங்க. பழைய ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து புரட்டி கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த தொப்பி ஆக்சுவலா ஒரு மசூதியில இருந்து இவங்களுக்கு அனாதை குழந்தைகளுக்காக இலவசமா கொடுக்கப்பட்டத அந்த லிஸ்ட்ல வந்து இந்த தொப்பியும் இருக்கா. ஒரு மசூதியில இருந்து இங்க இலவசமா வந்திருக்கு. அந்த மசூதியோட அட்ரஸ் உட்பட வாங்கிட்டு இவர் சொன்ன மாதிரியே டொனேஷனா கொஞ்சம் அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு வெளியே வராருங்க. அப்ப அந்த பொண்ணு பார்த்துட்டு இதான் உங்க தொப்பியா, வச்சுக்கங்க அப்படின்னு கொடுத்துருது. இவரு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்புறம் மறுபடியும் ஃபாதரியாரை போய் பார்த்து இந்த தொப்பி ஞாபகம் இருக்கா, இதே கலரு இதே தொப்பி என் பேத்தி கடத்தப்பட்ட அன்னைக்கு போட்டிருந்த தொப்பி, இதை இப்போ ஒரு அனாதை குழந்தை போட்டுட்டு இருந்திருக்கா, அவளுக்கு ஏதோ ஒரு மசூதியில இருந்து இலவசமா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த மசூதியை போய் பார்த்து அவங்க இருக்கிற ஆட்களை விசாரிச்சா அவங்களுக்கு இந்த தொப்பி எங்க கிடைச்சதுன்னு தெரிஞ்சா நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமே அப்படின்னு ரொம்ப பரிதாபத்தை பேசுறாங்க. அதுக்கு நம்ம ஃபாதரியார், அதாவது நம்ம போலீஸ்காரரு, பழைய எக்ஸ் போலீஸ்காரரு, 8 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனாங்கய்யா, இந்த தொப்பியை வச்சுக்கிட்டு 8 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தேட போறோம் அப்படின்னு போனா ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிராங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ உன்னால பழச மறக்க முடியல அப்படிங்கறதுனாலயும் பாவ மன்னிப்பு கேட்கணும்ன்றதுக்காக தான் போலீஸ் வேலையை விட்டு ஃபாதரியார் வேலைக்கு வந்த. இப்போ உனக்கு அந்த நிம்மதி கிடைச்சிருச்சா, அந்த பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சா, இந்த கேஸ் க்ளோஸ் ஆற வரைக்கும் உனக்கு அது கிடைக்காதுன்னு சொல்லி கொஞ்சம் கோமா சொல்லிட்டு வந்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஃபாதரியாராலையும் சும்மா இருக்க முடியாம, சரி இவ்வளவு பெருசு பேசுது, அந்த மசூதி இங்க இருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு போல, இவர் மட்டும் எதுக்கு தனியா விடுவானேன்னு சொல்லிட்டு ஃபாதரியாரும் சேர்ந்து கிளம்பி வந்துடுறாங்க. இங்க இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட விசாரிச்சா அவர் செக் பண்ணி பார்த்துட்டு, ஆமா இது இங்க இருந்து தான் நாங்க கொடுத்தோம் அப்படின்றத சொல்றாரு. இந்த தொப்பி உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, இங்க மசூதி இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மசூதியை கொஞ்சம் விரிவாக்குறாங்க, கொஞ்சம் பெருசா கட்டணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன நிலங்கள் எல்லாத்தையும் விலக்கி கேக்குறாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சரி கடவுள் விஷயத்துக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இடத்தை வித்துறாங்க. அப்படி ஒருத்தர் வித்திருக்காரு. அவரோட இடத்துல நாங்க பில்டிங் கட்ட ஆரம்பிக்கும் போது தோண்டும் போது உள்ள ஒரு பெட்டி கிடைச்சது, அந்த பெட்டிக்குள்ள இருந்து இந்த தொப்பி கிடைச்சது அப்படின்ற வரைக்கும் இவர் ஞாபகப்படுத்தி கரெக்டா சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அந்த பெட்டியில இருந்த மத்த ஐட்டங்கள் இருக்கா அப்படின்னு கேட்க, இல்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டிருப்போம், இல்ல வெளியே இருக்கா கொடுத்திருப்போம், இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்றாங்க. சரி நீங்க அந்த நிலத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொட்டி ஒண்ணு பூமிக்கடியில இருந்து கிடைச்சதுல அந்த நிலம் யாருக்கு சொந்தமா இருந்தது, அதை கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேட்க, அவரும் சரி நான் செக் பண்ணி சொல்றேன், அந்த நிலத்தோட பழைய சொந்தக்காரர் யாருங்கிறத செக் பண்ணி சொல்றேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் போனவங்களும் விசாரிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர், அந்த பொட்டி கிடைச்சது பாத்தீங்களா, அந்த நிலத்தோட சொந்தக்காரரோட டீடைலை கண்டுபிடிச்சு அவங்கள பாக்குறதுக்காக வராரு. அங்க வந்து விசாரிச்சா அந்த நிலத்தை வித்துட்டு அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா அமெரிக்காலேயே செட்டில் ஆயிட்டாங்களா, அமெரிக்க குடிமகன்களா ஆயிட்டாங்களா. நிலத்தை விக்கிறதுக்கு கூட அவங்க அங்க இருந்து இங்க இந்தியாவுக்கு வரல, பவர் ஆஃப் அட்டர்னி போட்டு அங்கேயே இருந்து தான் வித்திருக்காங்க, அவங்க இங்க வரவே இல்ல அப்படிங்கறத இவங்க இப்ப தெரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் பழைய கதைங்க. இப்போ சம்பந்தமே இல்லாம இன்னொரு சின்ன பையனை ஒரு கருப்பு கலர் வேன்ல வந்து கடத்த பாக்குறான். அதுக்குள்ள அந்த சின்ன பையன் ஓடி போய் அவங்க அம்மாவை பார்த்து யாரோ என்ன தொத்திட்டு வந்தாங்கன்னு சொல்ல கடத்த வந்த ஆளு எஸ்கேப் ஆயிராருங்க. ஏற்கனவே ஒரு பையனை கடத்த முயற்சி தோல்வி அடைந்தது இல்லையா, அதே பையன் இப்போ அவங்க தாத்தா கூட சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கான். அப்போ ஒரு போன் கால் வருது. உடனே பேரனை கொஞ்சம் பத்திரமா வெளியே விளையாடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா போன் அட்டன் பண்றதுக்கு உள்ள போறாருங்க. போனா போன்ல யாரும் எதுவும் பேசல,
கட் ஆயிடுது. அப்படியே தண்ணியை குடிச்சு வெளியே போகணும்னு பார்த்தா மறுபடியும் போன் அட்டன் பண்ணிட்டு ஹலோ அப்படின்னு கேக்குறாரு. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. திரும்பி வந்து பார்த்தா பேரனை காணோங்க. அப்புறம் பார்த்தா இவரோட செல்போனுக்கு போன் வருது. உன் பேரனை தூக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த கருப்பு கலர் வேனை காமிக்கிறாங்க. அந்த வேனுக்குள்ள ஒரு பொட்டி, அந்த பொட்டிக்குள்ள அந்த பையனை கடத்திட்டு யாரோ தூக்கிட்டு போறாங்க. அவ்வளவுதாங்க. உடனே போலீஸ், கோர்ட்டு, கேஸ்னு எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. மீடியாக்கு மட்டும் மேட்டர் போல. மித்தபடி லீகல் டீம் எல்லாருக்குமே போயிடுது. இந்த ஒட்டு கேட்கும் கருவி எல்லாம் கொண்டு வந்துட்டு நம்ம போலீஸ்காரி தான் வித்யாபாலம் தான் இந்த கேஸையும் விசாரிக்கிறாங்க. கால் வந்ததுன்னா ரெக்கார்ட் பண்ணிடலாம், ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம். காலை எங்க இருந்து பேசுறாங்க கண்டுபிடிச்சா அங்க போய் பிடிச்சலாம்ன்றதா இவங்களோட பிளானா இருக்குங்க. இதெல்லாம் ஒரு பக்கம்னா, அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ அந்த மசூதிக்கு போய் அந்த பெரியவரை பார்த்து ஏதாவது குழு கிடைச்சதா, ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு திரும்ப போய் கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. இந்த பக்கத்துல நம்ம போலீஸ்காரி அந்த எக்ஸ் போலீஸ்காரனை நம்ம ஃபாதரை பார்க்கறதுக்காக அவர்கிட்டயே போய் விசாரிக்கிறாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க விசாரிச்ச உங்களோட கடைசி கேஸ், அதே மாதிரி ஒரு கடத்தல் கேஸ் இப்ப நடந்திருக்கு. உங்களோட உதவி இருந்தா இந்த கேஸை என்னால சீக்கிரம் முடிக்க முடியும், ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவர் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாப்போம். அதே சமயம் இந்த பக்கத்துல மசூதியில அந்த பெரியர்கிட்ட மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படித்தான் விசாரிக்க வந்துட்டு திரும்ப போகும்போது அவரோட ஓட்ட ஸ்கூட்டர் வேலை செய்யல. ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா, ஏதாவது வயர் ஹேர் இருந்தா கொடுங்கன்னு கேட்க அவர் சின்ன பெட்டியை கொடுக்குறாரு. அதுக்குள்ள இருந்து ஒரு பேனா எடுக்கிறாரு. அந்த பேனாவோட ஹெல்ப்னால தன்னோட ஓட்ட வண்டியை எப்படியோ ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது. அப்புறம் அந்த பேனாவெல்லாம் திரும்ப கொடுத்துட்டு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பெரியவர் ஓடி வராரு. நம்ம ஹீரோவை பார்த்து நில்லுங்கிறாரு. என்ன சார், ஏன் சார் இப்படி ஓடுறீங்க கேட்க, இல்லையா டெய்லி நீ என்ன பார்க்க வந்துட்டு இருக்க பாத்தியா, அதனாலதான் எனக்கு இந்த விஷயம் ஞாபகம் வந்தது. அந்த பெட்டிக்குள்ள வேற ஏதாவது கடந்ததான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேல, இந்த பேனாவும் அதே பெட்டிக்குள்ள கடந்ததுதான், இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி அந்த பேனாவை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவோட பேத்திய ஒருத்தன் கடத்தி ஒரு கருப்பு கலர் வேன்ல ஒரு பெட்டிக்குள்ள போட்டு வச்சிருந்தான்ல, அப்புறம் அந்த பொட்டிய இந்த மசூதிக்கு பக்கத்துல ஒரு இடத்துல புதைச்சு வச்சுட்டு போயிருப்பான்ல, அந்த பொட்டிக்குள்ள இருந்துதான் அந்த தலையில போற தொப்பி கிடைச்சிருக்கும்ல, அந்த தொப்பியோட சேர்ந்து இந்த பேனாவும் கிடந்தது அப்படிங்கறத இவங்க யதார்த்தமா நம்ம ஹீரோ வந்து டெய்லி விடாம விசாரிக்கப்பட்டதுனாலதான், விசாரிக்க முயற்சி பண்ணதுனாலதான் இப்போ இவருக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. இந்த பேனா அந்த பெட்டிக்குள்ள இருந்து கிடைச்சிருக்கு. நம்ம பேத்தி யாரு, சின்ன பொண்ணு, இன்னும் வந்து பென்சில்ல தான் எழுதிக்கிட்டு இருப்பா. அப்ப இந்த பேனா யாரோடதா இருக்கணும், கொலைகாரனுக்கு சொந்தமானதா இருக்கலாம். கரெக்டா? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறார். அதே சமயம் அந்த பக்கத்துல அந்த பேரனை காணமே அப்படின்னு தாத்தாவும் தான் மகனை காணமேன்னு அந்த அம்மாவும் ரொம்ப சோகத்துல இருக்காங்க. அதுலயும் குறிப்பா அந்த அம்மாக்கு இதய அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி திடீர்னு ஒரு ஷாக்கான நியூஸை கேட்கும்போது அவங்களால தாங்கிக்க முடியாது. அப்படியே லைட்டா மயங்கி விழப்போக நம்ம போலீஸ்காரி தான் ஓடி போய் பிடிக்கிறாங்க. சேஃபா படுக்க வைங்கன்னு படுக்க வைக்கிறாங்க. அதே சமயம் நம்ம தாத்தா உள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வெளியே ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு போன் கால் அடிக்கிற சத்தம். இவரோட போன் தான் நினைச்சிட்டு போன் அட்டெண்ட் பண்றாரு. பார்த்தா அது இல்ல, வேற ஏதோ ஒரு போன்ல இருந்து சத்தம் வருது. என்னடா அப்படின்னு அந்த ஊஞ்சலுக்கு கீழே பார்த்தா ஊஞ்சலோட ஒட்னாப்ல கீழ இருந்து பார்த்தா மட்டும் தெரியக்கூடிய அளவுல ஒரு செல்ல டேப்பை போட்டு ஒரு போன் ஒட்டி இருக்குங்க. போன் அட்டெண்ட் பண்றாரு. அட்டெண்ட் பண்ணி பார்த்தா அதுல காணாம போன அந்த பேரை, தாத்தா என்ன யாரோ தூக்கிட்டாங்க தாத்தா, என்ன காப்பாத்து தாத்தா அப்படின்னு கத்துறான். கடத்தின ஆளு என்ன இந்த பெரியவர்கிட்ட சொல்றாருன்னு தெரியலங்க. அப்படியே அங்க சீனு கட் ஆகுது. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ அந்த பேனாவை வச்சு அந்த பேனா மூடியில ஏதோ ஒரு லோகோ மாதிரி இருக்குங்க. அந்த லோகோவை என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த பக்கத்துல இருந்து எங்கேயோ இருக்கிற ஒரு ரூபா போன் பூத்துல இருந்து ஒரு ரூபாவை போட்டுவிட்டு கடத்தினவன் போன் பேசுறான். கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு சேஃபா தாங்க கைரேகை பற்றக்கூடாதுன்னு போன் பேசுறான். போன் லேண்ட் ஆகுது. எடுக்கிறது போலீஸ்காரி நான் தான் கடத்தப்பட்ட அந்த பையனோட அம்மா அப்படின்னு பேசுறாங்க. டப்புன்னு போன் கட் ஆகுது. இவங்களும் ட்ரேஸ் அவுட் பண்ணி அந்த ரூபா பூத்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்தை சுத்தி தேடுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் எங்கடா நம்ம பெரியவரை காணோம், தாத்தாவை காணமே அப்படின்னு தேடும்போது அவரோட போன் அங்க ஊஞ்சல் பக்கத்துல கீழே கிடக்கு. போனை விட்டுட்டு அந்த பெரிய மனுஷன் எங்க போனா அப்படின்னு இப்ப போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ அந்த லோகோ, அந்த பேனால இருந்த லோகோ யாரோடது என்னோடது அப்படின்னு சொல்லி விசாரிச்சிட்டு இருக்கும்போது, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துலயே நம்ம மேடம் இருக்காங்கல்ல வீல் சேர்ல, அவங்க இந்த லோகோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அட இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மருமகன் பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு பார்த்தோம்ல, அப்போ நமக்கு லேண்ட் எல்லாம் பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்த அந்த பத்திர ஆபீஸ்ல இந்த மாதிரி லோகோ பார்த்த ஞாபகம் இருக்கு அப்படின்னு இவங்களும் சொல்ல, உடனே இவன் பழைய டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பார்க்கறான். அதுல அவருக்கு ஏதோ துப்பு கிடைக்குது. அதே சமயம் அந்த பக்கத்துல அந்த ரூபா போன் பூத் இருக்குல்ல, அந்த இடத்தை கண்டுபிடிச்சு போலீஸ் வந்துறாங்க. சுத்தியும் முத்தியும் விசாரிக்கிறாங்க, கைரேகை எடுக்கிறாங்க. அங்க ஒரு சிகரெட்டை எவனோ புடிச்சிட்டு பேலன்ஸ் அங்க வீசி எறிஞ்சிட்டு போயிருக்கான். அந்த தம்மா துண்டு சிகரெட் துண்டையே எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ தான் பொண்டாட்டி சொன்னதை நோட் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தனக்கு தெரிஞ்ச ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் போய் பார்த்து அந்த லோகோ எதோடது அப்படின்னு விசாரிக்கிறாரு. பத்திர ஆபீஸோட லோகோ தானா அப்படின்னு விசாரிக்க, ஆமா நம்ம ஊர் பத்திர ஆபீஸ்ல இந்த மாதிரி லோகோ தான் பயன்படுத்துறாங்க, கவர்மெண்டோட ஒரு டிபார்ட்மெண்டோட லோகோ தான் இது அப்படின்னு அவங்களும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதே சமயம் இந்த பக்கத்துல பாருங்க, அந்த பையனை கடத்திட்டு போனார்ல ஒருத்தர், அவரு அந்த பெட்டிக்குள்ள இருந்து அந்த கருப்பு கலர் வேன்ல அந்த பொட்டிக்குள்ள இருந்து அந்த பையனை தூக்கி அவனோட வாயில ஒரு பிளாஸ்டிக்கை ஒட்டி இழுத்துட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. இங்கிட்ட நம்ம ஹீரோ அந்த பத்திர ஆபீஸ்க்கே போய் இந்த பேனாவை கொடுத்து, இந்த பேனாவை உங்களுக்கு பார்த்த மாதிரி தெரியுதா அப்படின்னு விசாரிச்சா, ஆமாங்க ஒரு 7-8 வருஷம் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு பார்ட்டி நடந்தது. அந்த பார்ட்டில அப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு 2000 எம்ப்ளாயிஸ், 2000 பேர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இந்த பத்திர ஆபீஸ்ல. அவங்க எல்லா பேருக்குமே இதே மாதிரி ஒரு பேனாவை ஒரு கம்பெனி பரிசா கொடுத்தது. சோ நீங்க தேடிட்டு இருக்கிற இந்த பேனாவை வச்சுக்கிட்டு இந்த பத்திர ஆபீஸ்ல ஒரு 2000 பேர் இருக்க போறாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு.
சரி சார் அந்த 2000 பேரோட லிஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா கேட்க, போயா போ அப்படின்னு அடிச்சு விரட்டா அதை குறதாங்க. அலக்கழிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ ஒரு வழியா நம்ம பெருசா நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுறாங்க வெளியே. இவரும் வெளியே சோகத்தோட போறாரு. அப்பதான் வெளியே ஒரு பியூன் இருக்கான். எந்த ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் ஏதாவது வேலை நடக்கணுமா, அங்க இருக்கிற கிளர்க்கு பியூனை பிடிங்க வேலை நடக்கும். பியூனு கிட்ட என்னத்த லஞ்சமா கொடுக்குறேன்னு சொன்னாருன்னு தெரியலங்க. அந்த பியூனு அன்னைக்கு நைட்டே அவர் கேட்ட மாதிரியே அந்த 2000 எம்ப்ளாயியோட பேரையும் பிரிண்ட் அவுட் எடுத்து இங்க கொண்டு வந்து வச்சிட்டாங்க. பேரு, அட்ரஸ், எல்லா டீடைலுமே அதுல இருக்கு. மிகப்பெரிய வேலை. இத அவ்வளவு ஈஸியா ஒருத்தர் பண்ணி கொடுத்துட முடியாது. ஆனா வந்து கொடுத்தவரு, சாரி எனக்கு லேட் ஆயிடுச்சு, நீங்க கேட்ட மாதிரி இந்த 2000 பேரோட டீடைல கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இவரும் பைக்குள்ள கையை விட்டு ஒரு சாவி எடுத்து கொடுக்குறாருங்க. என்னடா சாவின்னு பார்த்தா லஞ்சமா நம்ம ஹீரோ ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த ஸ்கூட்டியவே அவன் கேட்டிருக்காங்க. தான் பேத்திக்கு நடந்த அந்த அநீதியை கண்டுபிடிக்கிறதுக்காக பரவாயில்லன்னு இவரும் லஞ்சமா வேற வழி இல்லாம அந்த ஸ்கூட்டியவே இனாமா கொடுத்துட்டாரு. கூடவே அந்த ஹெல்மெட் கிடைக்குமான்னு பிச்சைக்கார பையன் அதையும் சேர்த்து தான் லஞ்சம் வாங்கிட்டு போறான். லஞ்சம் வாங்குங்கடா. நம்ம இந்தியன் ஸ்டைல்ல கடமையை செய்யறதுக்கு வாங்காதீங்க, கடமையை மீறதுக்கு வாங்கி மாற்றீங்க, மாட்டாம போறீங்க, என்னமோ பண்ணிட்டு போறீங்க. அட்லீஸ்ட் நல்லவங்க பாதிக்கப்படாம இருப்பாங்கல்ல. ஆனா இப்போ எல்லா இடத்துலயும் கடமையை செய்யறதுக்குமே லஞ்சம், அதுவும் அநியாயத்துக்கு. அதுவே அநியாயம், அதுலயும் அநியாயத்துக்கு லஞ்சம் வாங்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், கடைக்கு வருவோம். இப்போ நம்ம ஹீரோ அந்த 2000 பேர் இருக்கு இல்லையா, அந்த பேர்ல இருந்து சந்தேகப்படக்கூடிய ஒரு 5 பேரோட பேரு, மொபைல் நம்பர், அட்ரஸ் மட்டும் கரெக்டா குறிச்சு எழுதி நம்ம ஃபாதர் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாருங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க, அந்த பத்திர ஆபீசர்களுக்கு மட்டும்தான் நாங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம் அப்படிங்கிறது தெரியும். சோ அவங்களுக்கு எங்க கிட்ட பணம் இருக்கு, பணம் இருக்கிறதுனால தான் இவங்க ப்ராப்பர்ட்டி புதுசா வாங்க போறாங்க அப்படிங்கிற வரைக்கும் அவங்களுக்கு டீடைல் தெளிவா தெரிஞ்சிருக்கு. சோ அங்க வேலை பார்த்தவங்க சில பேர் தான் எங்க கிட்ட இருந்த அந்த பணத்தை புடுங்கிறதுக்காக கடத்தி இருக்கணும் அப்படின்னு சந்தேகத்தை சொல்றாரு. அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு 5 பேரோட பேரை நான் தேர்ந்தெடுத்து அவங்க மட்டும் தான் அவங்களை விசாரிக்க சொல்றேன். மேபி பழைய கிரிமினல் ரெக்கார்டுல இவங்களோட பேரோ இவங்க டீடைல் பொருந்தி போச்சுன்னா அவங்க நம்ம தேடிட்டு இருக்கிற குற்றவாளியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நான் கொடுக்குற ஒரு 5 பேரோட லிஸ்டையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற லிஸ்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து இந்த 5 பேர்ல எத்தனை பேர் மித்த குற்ற பின்னணி கொண்டவர்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா போதும்னு கேட்க, அதுக்கு நம்ம ஃபாதர் யாரு, இல்ல ஏன் இந்த பிரச்சனையை விட மாட்டேங்கிறீங்க, தயவு செய்து விட்டுருங்க, நானும் மறக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பேர் கொண்ட அந்த லிஸ்ட்டை வாங்குறாரு. ஆனா பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்காம போயிடுறாரு. இவரும் சோகத்தோட திரும்பி வந்துறாருங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம போலீஸ்காரிக்கு போன் வருது. ஐ மீன் இப்போ இவங்க கடத்தப்பட்ட அந்த பையனோட அம்மா மாதிரி கடத்தல்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போன்ல என்ன தெரியுமா சொல்றான், கடத்தினவன் அந்த பையன் உசுரோட இருக்கானா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இப்போ உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி வந்துட்டு இருக்கும், அந்த குப்பை தொட்டில கிடக்கு, போய் பாருங்க அப்படின்னு மட்டும் போனை சொல்லி கட் பண்ணிடுறாங்க. கடத்தல்காரன் பேசுறான், பேசிட்டு இருக்கிற விஷயம் இப்போ இங்க ரெக்கார்ட் ஆயிருக்குங்கிறது ஞாபகம். இவங்களும் உடனே ஓடி போறாங்க. இவங்க எப்படி ஓடி போய் தேடுறாங்களோ அதே மாதிரி 8 வருஷத்துக்கு முன்னாடி இதே சம்பவம் நடந்திருக்கு. நம்ம ஹீரோ கிட்டயும் உன் பேரை உயிரோட இருக்கான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் குப்பை தொட்டில கிடக்கு, போய் பாருன்னு சொல்லிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஓடி வந்து குப்பை தொட்டியை கிளறி தேடி புடிச்சு பார்த்தா அதுல சரி பேரன் சொல்லிடணும், ஆக்சுவலா இவருக்கு பேத்தி, நம்ம ஹீரோவுக்கு பேத்தி தான் இல்லையா, அந்த கடத்தப்பட்ட அந்த பேத்தியோட ஸ்கூல் பை அங்க கிடக்கு. அதுக்குள்ள அவங்களோட லேட்டஸ்ட் போட்டோ சுட சுட இன்னைக்கு போட்டோ எடுத்தும் அந்த பைக்குள்ள வச்சிருக்காங்க, அதுவும் இருக்குங்க. இதெல்லாம் பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. அதே மாதிரி ரியல் டைம்ல இப்போ கடத்தப்பட்ட அந்த பையனுக்கும் இதே சம்பவங்கள் தான் திரும்ப திரும்ப நடக்குது. இப்போ பழைய கடத்தல் சீனுக்கு வருவோம். அந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருந்தவர் நம்ம ஃபாதர் யாரு, எக்ஸ் போலீஸ்காரன். நம்ம ஹீரோவோட பணத்தை இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே இந்த மாதிரி கேஸை விசாரிக்கும் போது தேவைப்படும் சொல்லி லிக்விடா ஒரு பணத்தை வச்சிருப்பாங்க. அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து உங்க பணம் அப்படியே இருக்கட்டும், கவர்மெண்ட் பணத்தை வச்சே நான் ப்ளே பண்றேன், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும், உங்க பேத்தியை உசுரோட கொண்டு வந்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பணத்தை எடுத்துட்டு வந்து கடத்தினவன் கேட்ட மாதிரியே பணத்தை எல்லாம் நிரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பணத்தை கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கம்பத்துக்கு கீழே வைக்கணும். இதுதான் கொடுக்கப்பட்டது. நம்ம ஹீரோவும் அதை செய்யறார். போலீஸ்காரங்க சுத்தி இருக்காங்க, வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரெயின் வந்து இறங்குதுங்க. ட்ரெயின்ல இருந்து பார்த்தா முழுக்க முழுக்க ராணுவத்துல வேலை செய்யக்கூடிய மிலிட்டரிக்காரங்க வரிசையா இறங்குறாங்க. எல்லா பேரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம், ஒரே மாதிரி தொப்பி, யாரு என்னன்ற எந்த விஷயத்தையுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த கேப்புக்குள்ள ஒருத்தன் அந்த பையை எடுத்துட்டு வேற பைய வச்சிடறான். ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம போலீஸ்காரர் ஓடி போய் பைய ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஓபன் பண்ணி பார்த்தா வெறும் குப்பை தாங்க கிடக்கு. இந்த பிளாஷ்பேக்ல இப்படி எல்லாம் நடந்தது. அதே டெக்னிக்கை தான் இப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் அதே கடத்தல்காரன் நிகழ்த்திக்கிட்டு இருக்கான் போல. சேஃபா இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு போன் வருது. வெளியே போய் பாருங்கன்னு மட்டும் ஒரு மெசேஜ் கட் பண்ணிடுறாங்க. இவங்களும் வெளியே போய் பாக்குறாங்க. பார்த்தா பணத்தை வைக்கிறதுக்காக ஒரு பை. 8 வருஷத்துக்கு முன்னாடி கடத்தப்பட்ட கேஸ்லயும் இதே மாதிரி ஒரு பையில தான் பணத்தை வைக்க சொல்லிருப்பாங்க. அதே மாதிரி நடக்குதுங்க. அப்போ ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது, 2 கடத்தலையும் பண்ணிட்டு இருக்கிறது ஒரே ஆள் தான், ஒரே கடத்தல்காரன் தான். ஆனா இப்போ முக்கியமான மேட்டர் நீங்க மறந்துடக்கூடாது. இப்போ மிஸ் ஆச்சு பாத்தீங்களா பணம், அது யாரோட பணம், போலீஸ்காரங்களோட பணம். போலீஸ் உயரதிகாரி சும்மா இருப்பாரா, நம்ம ஹீரோவை போட்டு கிளின்னு கிளிக்கிறார். யாரை கேட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனோட பணத்தை நீ இப்படி போய் பணையம் வச்ச, இந்த மேட்டர் மட்டும் வெளியே தெரிஞ்சா போலீஸ்காரங்க பணத்தை அடிச்சிட்டாங்க, நம்மள கிளின்னு கிளிப்பாங்க, நீ பண்ணி கிழிச்சது போதும், பேசாம விட்டுரு, நாங்க இந்த கேஸை பாத்துக்கிறோம்னு துடிக்கிறாங்க. இப்போ இந்த உயரதிகாரிக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா அந்த பணத்தை கண்டுபிடிக்கணும். அந்த கடத்தப்பட்ட பேத்தியை கண்டுபிடிக்கிறத விட பணத்தை கண்டுபிடிக்கிறது தான் குறியா இருக்குங்க. பணத்தை ஈஸியா கண்டுபிடிச்சலாம்னு வைங்க. ஏன்னா அந்த பணத்துல சீரியல் நம்பர் எழுதி இருக்கும். அந்த சீரியல் நம்பர் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணும்போது அந்த சீரியல் நம்பரை வச்சு யார் கொடுத்தா அப்படின்னு வச்சு ஈஸியா ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். அதனால பணம் கிடைச்சிரும் நம்ம ஹீரோவும் நம்பிக்கையோட இருக்காரு. ஆனா அப்போ 2 பேர் வந்துறாங்க. இவங்க யாருன்னா நம்ம ஹீரோவோட வீட்ல கடத்தல்கார இன்கேஸ் பேசினானா அதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றதுக்கான டீம். ரெக்கார்ட் பண்ற எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சுட்டு அவங்க இங்க வந்துறாங்க. இதனால நம்ம போலீஸ்கார காண்டாயிட்டு ஏன்டா இப்படி பண்றீங்க, உயரதிகாரி தான் சரியில்லை
இல்ல அப்படின்னா நீங்களமாடா என் தாலி இருக்கிறீங்கன்னு திட்டிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வேகமா அந்த போலீஸ்காரர் வர. அதே சமயம் கடத்தல்காரன் போன் பண்ணிடுறான். போன் பண்ணி எதுக்காக போலீஸ் கிட்ட போனீங்கன்னு செம திட்டு. உன் பேத்தியை கொன்னுடுவேன்னு மிரட்டல் வேற. இப்போ உன்னோட பணத்தை எங்க எடுத்துட்டு வரணும்னு நான் சொல்றேன். அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க யாரும் இல்லாம தனியா உங்ககிட்ட இருக்கிற அந்த பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு கடத்தல்காரன் கேக்குறாங்க. ஏற்கனவே தான் பணம் கிடைச்சிருச்சே, இப்போ எதுக்கு நம்ம ஹீரோவோட பணத்தை கேக்குறா அப்படின்னு பார்த்தா போலீஸ்காரங்க கிட்ட இருந்து கிடைச்ச பணத்துல சீரியல் நம்பர் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. வரிசையா இருக்கும் சீரியல் நம்பர், ஈஸியா மாட்ட முடியும். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் ரேண்டமா சேர்த்த பணங்க. ஒவ்வொரு நோட்டும் வேற வேற சீரியல் நம்பர் இருக்கும், வரிசையா இருக்காது. அந்த பணத்தை புழக்கத்துல இருக்கும்போது கண்டுபிடிக்கிறது சிரமம். அதனால இந்த கடத்தல்காரன் என்ன பண்றான்னா போலீஸ்காரங்க கிட்ட இருந்து கிடைச்ச அந்த பணத்தை ஒரு பெட்ரோல் பங்க், ஒரு பேங்க், இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் ஏனாம மக்கள்கிட்ட கொடுத்து அந்த மக்கள் அந்த பணத்தை புழக்கத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பர்ஸ் எப்படியோ ட்ரேஸ் அவுட் ஆகி போலீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் வருது. ஒட்டுமொத்த போலீஸும் அவங்க பறி கொடுத்த அந்த பணத்தை பிடிக்கிறதுக்காக அந்த பக்கத்துல போயிடுறாங்க. இப்படி போலீஸ்காரங்களை திசை திருப்பிட்டு இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ட்ரேஸ் பண்ண முடியாத அந்த பணத்தை எடுக்கணுங்கிறதா கடத்தல்காரனோட பிளானுங்க. இவரும் வேற வழி இல்ல, கேட்ட மாதிரியே பணத்தை கொடுத்துருவோம், போலீஸ்காரன் நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு பணத்தை எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. அப்பயும் நம்ம மேடம் அப்பெல்லாம் பாருங்க வீல் சேர்ல இல்ல, நடக்க முடியுது, முட்டி வலி ஒன்னும் அவ்வளவு கஷ்டமா இல்ல. அவங்க சொல்றாங்க, என்னங்க எதுவா இருந்தாலும் நம்ம மருமகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோம், என்னதான் இருந்தாலும் அந்த குழந்தையோட அப்பா அவங்க கிட்ட சொல்லணும் சொல்ல, இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம், பத்தாவதுக்கு அவர் வெளியூர்ல இருக்காரு, அவர் வரதுக்குள்ள இந்த பணத்தை கொடுத்துட்டு எப்படியாவது நான் குழந்தைய மீட்டுட்டு வந்துடுறேன், குழந்தைய பார்த்துட்டு அப்படின்னா மருமக எதுவும் சொல்ல மாட்டாருன்னு நம்பி அந்த பணத்தை எடுத்துட்டு அவர் சொன்ன இடத்துக்கு இவர் போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம்னா அந்த பக்கத்துல அந்த கடத்தப்பட்ட பேத்தி இருக்காங்கல்ல, அவங்க கடத்தல்காரனோட பேனா கீழே கிடக்கும். அப்ப அந்த பேனாவை எடுத்து ஒளிய வச்சுக்கிறாங்க. அதே சமயம் நம்ம போலீஸ்காரன் நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்து விசாரிச்சுட்டு இந்த மாதிரி பணத்தோட ஹீரோ போயிருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கடத்தல்காரனை பிடிக்கிறதுக்காக இவர் எங்க போயிருக்காரோ அதே இடத்துக்கு போலீஸ்காரன் வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கடத்தல்காரன் போன் பண்ணி உன் தலைய ஒரு கவர் போட்டு நல்லா மூடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி போறாங்க. அதோ போது பாத்தீங்களா அந்த கருப்பு கலர் வேனு, அதுக்குள்ள போறவன் தான் அந்த கடத்தல்காரன். ரொம்ப தூரம் போய் வண்டியை போட்டுறான். அதே சமயம் பின்னாடியே நம்ம போலீஸ்காரர் இருக்காரு இல்லையா, அவரும் இதே இடத்தை கிராஸ் பண்றாரு. அப்படி கிராஸ் பண்ணும்போது எதையோ பார்த்து பயப்படுறாரு, ஆச்சரியப்படுறாரு. டப்பு நாங்க சீன் கட் ஆயிடுது. அந்த இடத்துல என்ன நடந்ததுங்கிற கிளாரிட்டி இல்ல. இதெல்லாம் இருக்கட்டுங்க. இப்போ ஒரு பைய கொடுத்து அந்த பையில பண மூட்டையை போட்டு அதே ரயில்வே ஸ்டேஷன்ல அதே கம்பத்துக்கு கீழே வைங்க அப்படின்னு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டாவது கடத்தலுக்கும். நம்ம ஃபாதரியார் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுனால போலீஸ் ரொம்ப வெடிப்பாயிடுறாங்க. எப்படியும் இங்க அந்த ராணுவ வீரர்களோட ட்ரெயின் வரும், அவங்களோட உட்காராம தனியா ஒருத்தவன் தெரியாம பாத்தியா, அந்த மாதிரி சந்தேகப்படக்கூடிய யாராவது வந்தாங்கன்னா அவங்களை பிடிச்சிருன்னு சொல்லிட்டு வலை வீசி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் சந்தேகப்படுற மாதிரி தெரியுதுங்க. அவரை நம்ம போலீஸ்காரர் தான் பாக்குறாரு. பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காப்ல. அதே சமயம் இப்போ பணமுட்டையை கொண்டு வரது யாரு, கடத்தப்பட்ட அந்த பையனோட அம்மா. சொன்ன இடத்துல அந்த கம்பத்துக்கு கீழே பணமுட்டையை வச்சாச்சு. சந்தேகப்படக்கூடிய நபரை சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு ட்ரெயின் வந்து இறங்குது. ஏகப்பட்ட மிலிட்டரிக்காரங்க ஒரே மாதிரி யூனிஃபார்ம்ல இறங்குறாங்க. அப்படியே சந்தேகம் பெருசாகுது, கூட்டமும் பெருசாகுது. சந்தேகப்படக்கூடிய அந்த நபர் அந்த மூட்டையை மாத்திட்டு தோள்பட்டையில போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. ஆனா நம்ம போலீஸ்காரங்க விவரமா என்ன பண்றாங்க, ஜிபிஎஸ் ட்ராக்கிங் எல்லாம் உள்ள வச்சிருப்பாங்க, அதை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷனை செக் பண்ணிட்டு இருக்காங்க. லொகேஷனையும் சொல்லிட அந்த லொகேஷனுக்கு நம்ம போலீஸ்கார வேகமா போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இப்ப பண மூட்டை எடுத்தாப்ல இல்ல, அவர் என்ன பண்றா பாருங்க, அந்த பொட்டிக்குள்ள அந்த மூட்டைக்குள்ள இருந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் மெஷின் இருக்குல்ல, அதை எடுத்து ஒரு தண்டவாளத்துல ட்ரெயின் அப்படியே நகரும் போது நசுங்குற மாதிரி செஞ்சிடறாரு. போலீஸ்காரங்க இங்க வந்து பாக்குறாங்க, நசுங்கி போய் கிடக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோ அந்த சந்தேகப்படக்கூடிய நோவரை கண்டுபிடிச்சிட்டாருங்க. ஒரு பக்கம் போலீஸ்கார விரட்டுறான், ஒரு பக்கம் போலீஸ்கார விரட்டுறான். ஒரு இடத்துக்கு போயாச்சு, ஒரு பெரிய கோட்டை சுவர். அந்த சுவத்தை தாண்டி இந்த பண மூட்டையை வீசி எறியறதுக்காக சந்தேகப்படக்கூடிய அந்த நபர் முயற்சி பண்ணும்போது நம்ம போலீஸ்காரங்க வந்து டப்புன்னு அவன் அமைக்கிறாங்க. பார்த்தா ஒரு பெரிய ஷாக்குங்க. யாரா அந்த கடத்தல்காரன் அப்படின்னு பார்த்தா அட அந்த பெரியவர் தாங்க. பேரனை காணோம், காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு போன்ல பேசிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அதே ஆளு சொந்த பேரனையே கடத்தி சொந்த பணத்தையே ஆட்டைய போடணும்னு பாக்குறான். ஒன்னும் பிரிவிட மாட்டேங்குது. இவன் பணத்தை இவனே இருக்கு கடத்தணும்னு நினைக்கிறான். இவன் பணம் இஷ்டத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமே, அது எதுக்கு பேரனை கடத்தி அதன் மூலமா பணத்தை வாங்கணும்னு யோசிக்கிறாருன்னு ஒரு கிளாரிட்டி இல்லங்க. ஆனா சந்தேகம் வலுக்குது. என்ன ஏதுன்னு விசாரிச்சா கடத்தல்காரன் தான் என்ன இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கோ, இந்த இடத்துக்கு போ, பண மூட்டையை எடு, இந்த மாதிரி ஒரு பெரிய கோட்டை சுவர் இருக்கும், அந்த கோட்டை சுவருக்கு மேல வீசிட்டேனா உன் பேரனை விட்டுறோன்னு எங்களை வான் பண்ணா மிரட்டினா, அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு இவன் தரப்பு நியாயத்தை சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த பெரியவரை உண்மையான கடத்தல்காரங்க ஒரு இடத்துல வச்சு அடைச்சு வச்சிருந்ததா சொல்றான். ஒரு நாள் முழுக்க தன்னை அடைச்சு வச்சுட்டு அங்க ஒரு டேப் ரெக்கார்டரை போட்டு போயிட்டாங்க. அந்த டேப் ரெக்கார்டரை ஆன் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தா தன்னோட பேரை தாத்தா என்ன காப்பாத்து தாத்தா என்ன காப்பாத்து தாத்தான்னு கத்திருப்பான் பாத்தீங்களா, அவனோட அந்த அழுகுரல் சத்தம் மட்டும் தாங்க அதுல கேக்குது. அதையே திரும்ப திரும்ப கேட்டு சாடா அப்படிங்கிற மாதிரி விட்டு போயிருக்காங்க. அதை கேட்டு 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 ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவரு முழுசாவே வித்தியாசம் ஒரு பைத்திய மாதிரி மாறுறாரு. ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே அங்க கிடக்காரு, அங்கேயே படுத்துறாரு. திடீர்னு யாரோ கதவை திறந்து விட்டு போயிடுறாங்க. இவரு வெளியே வந்து பாக்குறாரு. வெளியே வந்து பார்த்தா அங்க ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல தான் ரொம்ப தெளிவா வண்டி எடு, அங்க ஒரு ஜிபிஎஸ் லொகேஷனை செட் பண்ணிருப்பேன், அந்த இடத்துக்கு போன்னு எழுதி இருந்தது. அதுக்கப்புறம் நான் அந்த லொகேஷனுக்கு போனேன். அதுக்கப்புறம் அவன் சொன்ன மாதிரியே யூனிஃபார்ம் போட்டேன், பணத்தை எடுத்தேன், எல்லாமே என் பேரனுக்காக தான் நான் பண்ணேன். என்ன போய் சந்தேகப்படுறீங்களே அப்படின்னு சொல்ல, சரி அதெல்லாம் அப்புறம் விசாரிப்போம், சீட் அடிக்கிறீங்களா, ரொம்ப நேரம் உங்களை விசாரிச்சுட்டு இருக்கேன்ல,
சொன்னல அப்படின்னு சொல்ல இவரும் சரின்னு ஒத்துக்கிறாருங்க. இவர்கிட்ட ஒரு பாக்கெட் சிகரெட் இருக்கு. அந்த சிகரெட் எடுக்கிறாரு. பத்த வைக்கிறதுக்கு தீப்பெட்டி இல்ல. உடனே நம்ம போலீஸ்காரியே போய் பத்த வைக்கிறா. சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே பேசிட்டே இருக்காரு. பேசிட்டே இருக்கும்போது உண்மையிலே என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அப்படியே விஷுவலா வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சிகரெட் அடிச்சிட்டோம் சொல்லிட்டு சிகரெட்டை அணைக்கிறாரு. இப்போ அந்த அணைச்ச சிகரெட் துண்டு இருக்குல்ல, அதையும் எடுத்துட்டு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. 2 சிகரெட் துண்டும் அந்த ₹1 காயின் பூத் பக்கத்துல கிடைச்ச சிகரெட் துண்டும் இவர் அடிச்ச அந்த சிகரெட் துண்டோட சைஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. பிராண்ட் ஒரே பிராண்ட். அதுல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் அந்த டெலிபோன் பூத் பக்கத்துல கிடைச்சது பாத்தீங்களா, ஒரு தம்மா துண்டு சிகரெட் துண்டு, அதுல இருந்த கைரேகையும் இப்போ இவர் சிகரெட் அடிச்சார் பாத்தீங்களா, அதுல இருந்த கைரேகையும் பாத்தீங்கன்னா ஒத்து போயிருக்கு. அப்ப சொல்லவே வேண்டாம், அவர்தான் கடத்தல்காரன் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ ஒரு 5 பேரை சந்தேகப்பட்டார் இல்லையா, அந்த 5 பேரோட இடத்துக்கும் ஆபீஸுக்கும் போய் அவங்க கிட்டயே விசாரிக்கலான்ற மாதிரி ரொம்ப யதார்த்தமா களத்துல இறங்கிறாரு. இப்போ போலீஸ் ஒரு பக்கம் கடத்தல்காரனை தேடுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ இன்னும் தேடிக்கிட்டு இருக்காருங்க. இவங்க 2 பேர் தேடுறதுல யாரோட தேடல்ல அந்த உண்மையான கடத்தல்காரன் கிடைக்க போறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்னேன், இப்போ வரைக்கும் நடந்த கதையிலேயே நீங்க யாரு கடத்தல்காரன் அப்படிங்கறத உங்களால கிளீனா கண்டுபிடிக்க முடியும். முடிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. முதல் கடத்தல யாரு பண்ணது, பேத்தியை யாரு கடத்தினது, அடுத்து பேரனை இப்ப யாரு கடத்தி வச்சிருக்கிறது அப்படிங்கறத உங்களால கஸ் பண்ண முடிஞ்சா தாராளமா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். சோ இப்போ நம்ம ஹீரோ அந்த 5 பேர்ல ஒரு ஆளோட ஆபீஸ் அட்ரஸ் கண்டுபிடிச்சு போய் தேடிக்கிட்டு இருக்கும்போது சம்பந்தப்பட்ட ஆளு திடீர்னு வெளியே வந்து பாக்குறாரு. யாராவது முன்ன பண்ண தெரியாத ஒரு இடத்துல நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் நோண்டி பார்த்துட்டு இருக்கானேன்னு பாக்குறாங்க. அப்படி அங்க கட் பண்ணா நம்ம போலீஸ்காரி இவர்தான் கடத்தல்காரனா, ஏன்னா கைரேகை ஒத்து போயிருக்கு, இருந்தாலும் அவரோட பணத்தையே அவரே எடுத்துக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்டுல போய் விசாரிக்கிறாங்க. பொண்ணுகிட்ட விசாரிக்கிறாங்க, மருமகன் கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா ஆக்சுவலா இப்போ இந்த கடத்தல அந்த பேரனை காப்பாத்துறதுக்காக ஒரு பெரிய பண மூட்டை கைமாறுதுல, அந்த பண மூட்டை உண்மையிலேயே நம்ம பெரியவரோட மூட்டை இல்லைங்க. அவர்கிட்ட பெருசா பணமே இல்ல. அவர்கிட்ட அந்த ரிட்டையர்மெண்ட் பணம், பென்ஷன் பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா பணம் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி தன்னோட மகளோட இருதய அறுவை சிகிச்சை சில வருடங்களுக்கு முன்னாடி பண்ணிருப்பாங்க. அதுக்காக அவர் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாரு. அவருக்கு இப்ப இருக்கிறது ஒரே ஒரு பாலடைஞ்ச வீடு ஊர் பக்கத்துல இருக்கு, அவ்வளவுதானா. மித்தபடி அவருக்கு வேற சொத்தோ பணமோ எதுவும் கிடையாது. அதனாலதான் மனுஷன் சாகும்போது நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சாகணும்னு முடிவு பண்ணி பணத்தை யார்கிட்ட இருந்து ஆட்டை போகணும்னு யோசிச்சு மித்தாளு கிட்ட போனோம்னா பிரச்சனை, நம்ம வீட்டுக்குள்ளேயே கடத்தல்னு ஒரு நாடகத்தை நடத்துவோம், நம்ம பேரனை நம்மளே ஜாலியா கூட்டு போய் நல்லா ஜாலியா சுத்தலாம் வச்சுட்டு இவங்க கிட்ட பணத்தையும் பறிச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் குழந்தைய போய் விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் மருமகன் கிட்ட இருந்து பணத்தை ஆட்டைய போட ட்ரை பண்ணி இருந்திருக்காரு. இந்த விஷயம் இப்போ விசாரணையில தெரிய வருதுங்க. அப்புறம் அந்த பாலடைஞ்ச வீடு ஊர் பக்கம் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த வீட்டுக்கு இவங்க போறாங்க. அங்க போய் செக் பண்ணி பார்த்தா அந்த கடத்தப்பட்ட பேரனை ஒரு போட்டோ எடுத்து லேட்டஸ்ட் போட்டோ ஒன்னு கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோவோட பேக்ரவுண்ட்ல இருக்கிற அந்த சுவரோட கலரு, அந்த சுவரு, அந்த இடத்தை இந்த பாலடைஞ்ச வீட்லயும் பாக்குறாங்க. அவ்வளவுதாங்க, கன்ஃபார்மா தெரியுது அந்த பையனை இங்க வச்சுதான் இவங்க போட்டோ எடுத்திருக்கான். இவன் தான் சொந்த பேரனையே கடத்தி பணம் பார்க்க பார்த்திருக்கான்ற உண்மை தெரிய வருது. சந்தேகத்துக்கு இல்லாத இடம் இல்லாம ப்ரூவ் ஆகுது. அதே சமயம் அங்க ஒருத்தன் பார்த்தான்ல, என்ன அது ஏன் ஏரியால ஏன் ஆபீஸ்க்கே வந்து என்னோட ஃபைல்ஸையே சம்பந்தம் இல்லாம திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கியே, யார் யா நீ அப்படின்னு விசாரிச்சா நம்ம ஹீரோவும் நடந்த கதை எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. இதெல்லாம் கேட்டதும் அவரே கொஞ்சம் மனசு மாறாரு. அவரு நீ ஒரு 5 பேர் சந்தேகப்பட்டிருக்க, என்னையும் சந்தேகப்பட்ட, பட் இப்ப நான் தெளிவுபடுத்திட்டேன் எனக்கும் இந்த கடத்தலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. ஆனா குமார்னு ஒருத்தவன் இருக்கானே எங்க ஆபீஸ்ல, அவன் பேர் இந்த லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறாரு. எங்க குரூப் வேலை செய்யும் போது அதுல இந்த குமார்ன்ற பையன் தான் ஏகப்பட்ட சீட்டிங் வேலை பண்ணுவான், பத்திர ஆபீஸ்லயே நிறைய இடத்துல கை வச்சிருக்கான், பணத்தை திருடி இருக்கான், ஏன் அவனை போய் நீ பார்த்து விசாரிக்க கூடாது அப்படின்னு அவர் ஒரு க்ளூ கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு குமார்ன்ற ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு. அதுக்குள்ள இந்த பக்கத்துல நம்ம போலீஸ்காரி அப்புறம் உயரதிகாரி எல்லாரும் சேர்ந்து மீடியாக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம், இந்த கடத்தல பண்ணது சொந்த தாத்தா தான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. மீடியாவோட அட்டென்ஷனை எடுக்கணும், போலீஸ்காரங்க பாத்தீங்களா எவ்வளவு ஃபாஸ்டா வேலை பார்க்கறோம்ன்றத ப்ரூஃப் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஃபாதர் யாரு இல்ல, உங்களோட கணக்கு தப்பு, அந்த ₹1 காயின் பூத்ல போன்ல பேசுறான் பாத்தீங்களா, அந்த ரிசீவர்ல அதுல கைரேகை இல்ல, ஏன்னா கையில க்ளவுஸ் போட்டு ரேகை அதுல படக்கூடாதுன்னு கிளீனா அந்த கடத்தல்காரன் பேசியிருக்கான். அப்படி இருக்க அவன் எப்படி அந்த சிகரெட் துண்டை இங்க போட்டு போயிருக்க முடியும், அதுவும் கைரேகையோட? எனக்கு என்னமோ தப்பா இருக்கு, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு மட்டும் ஃபாதரியா சொல்லிட்டே இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல அந்த குமார்னு ஒரு ஆள் சொன்ன பாத்தீங்களா, அந்த ஆளோட வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு அங்க போய் பாக்குறாரு நம்ம ஹீரோ. அங்க ஒரு வண்டியை கவர் போட்டு மூடி இருக்கு. அப்படியே அந்த கவரை ஓபன் பண்ணா 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேத்தியை கடத்திட்டு போனா அதே கருப்பு கலர் வேணுங்க. அதை பார்த்தாச்சு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குமார்ன்ற ஆள் வந்து வீட்டு கதவை திறக்கிறான். குமார் அப்படின்னு கூப்பிட்டு வந்து பயந்து ஓடுறாருங்க ஒரு பெரியவர். அந்த ஆள வயசான ஆள் தான். அந்த ஆளை பிடிக்கிறதுக்காக அங்க இருந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆளு நம்ம ஹீரோ அவ்வளவு வயசான காலத்திலயும் ஒரு கட்டை எடுத்து ஒரு போடு போட்டு அவனை பிடிச்சிடுறாரு. யாரா நீ, எதுக்காகடா என் பேத்தியை கடத்தின அப்படின்னு விசாரிக்கும் போது இன்னும் சில உண்மைகள் தெரிய வருது. ஆக்சுவலா இந்த குமார் கடத்தலையாங்க. இதே ஆபீஸ்ல வேலை பார்த்த இன்னொரு ஆளு இந்த ஆளுக்கு ஒரு 50,000 ரூபாய் கடன் கொடுத்துருக்காங்க. அந்த 50,000 ரூபாய் கொடுக்க முடியாம இந்த குமார்ன்ற ஆளு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சரி நீ காசு கொடுக்கலனா பரவாயில்ல, உங்ககிட்ட இந்த வேன் இருக்குல்ல, நான் கேட்கும் போதெல்லாம் இந்த வேனை எனக்கு வாடகை கொடுத்தா போதும், காசெல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் ஏற்கனவே கொடுத்த அந்த 50,000 நீ கழிச்சுக்கிட்டே வரணும், என்ன சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டும் போதெல்லாம் அந்த வேனை அவன் எடுத்துட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தான். ஆனா அதுக்குள்ள இந்த குமார் பணங்கன வாங்குற விஷயத்துல அப்புறம் நிறைய பேர் வந்து பணத்தை அடிக்கும் போது போலீஸ்காரங்க பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வரும்னு இருக்க அந்த கேப்புக்குள்ள இவரோட வேனை பயன்படுத்தி தான் சம்பந்தப்பட்ட அந்த இன்னொரு நபர் உங்க பேத்தியை கடத்தி இருக்கணும் அப்படின்னு குமார் எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. சரி நீ இப்போ ஒரு ஆளை கை காமிச்சு விடுற, அந்த ஆளுக்கு ஏதாவது ராணுவம் சம்பந்தப்பட்ட கனெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. அந்த
அந்த ஆள் மட்டும் இல்லங்க, இந்த குமாருக்குமே பாத்தீங்கன்னா மிலிட்டரி சம்பந்தப்பட்ட கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது இவங்க இந்த பத்ரா ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கு முன்னாடி மிலிட்டரியில வேலை பார்த்திருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த குமார்ன்றவன் இன்னொரு ஆளை கை காமிச்சிருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் 50,000 கடன் கொடுத்தான், அவன் தான் என் வேனை அப்ப போய் எடுத்துட்டு போவான்னு. அந்த ஆளுமே மிலிட்டரியில வேலை பார்த்து அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிட்டு கொஞ்சம் சின்ன வயசுல ரிட்டையர் ஆயிட்டு அதுக்கப்புறம் பத்ரா ஆபீஸ்ல வேலை பார்த்தாப்ல. சோ எங்களுக்கெல்லாம் தெரியும் எப்போ ட்ரெயின் வரும், எப்போ அந்த ட்ரெயின் ஃபுல்லா மிலிட்டரிக்காரங்க இறங்குவாங்க, எப்போ அவங்களுக்கு லீவ் கிடைக்கும்ன்ற டீடைல்ஸ் உட்பட எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல. சோ நம்ம ஹீரோ போட்ட கணக்கு சரிதாங்க. இப்போ குமார்ன்ற இந்த ஆளு கை காமிக்கிற அந்த இன்னொரு ஆள் தான் தன்னோட பேத்தியை கடத்தி இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவனோட டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு. அந்த பக்கத்துல நம்ம பாதிரியாரு இல்ல ஏதோ எனக்கு தப்பா தெரியுது, நீங்க சொல்ற நிறைய விஷயங்கள்ல ஓட்டை இருக்கு, அந்த ஆள் தான் கடத்திருப்பாருன்னு எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்ல அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டு இருக்காப்ல பாதிரியார். இதெல்லாம் இருக்கட்டுங்க. அதே சமயம் அங்கிட்டு நம்ம ஹீரோ அந்த குமார் கை காமிச்ச அந்த கடத்தின உண்மையான ஆள் இருக்காரு இல்லையா, அவரோட வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு போறாருங்க. ஆனா வீட்டுக்கு வெளியே ரொம்ப தெளிவா எழுதிருக்கு ஃபார் சேல், வீடு விற்பனைக்குன்னு எழுதிருக்கு. அந்த லெவலுக்கு கடத்தினவனுக்கு பண கஷ்டம் போல இருக்கட்டும். அதே சமயம் இந்த பக்கம் பாதிரியாரு இப்ப பேரனை பறிகொடுத்த இப்போ கடத்தல்காரன்ற பழிய சுமந்துகிட்டு ஜெயிலுக்குள்ள கிடக்காம பாத்தீங்களா ஒருத்தன் விசாரணைன்ற பேர்ல, அவரோட வாக்குமூலம் தன்னை ஒரு நாள் ஃபுல்லா ஏதோ ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கா சொன்னார்ல, அந்த இடத்துக்கு போறாரு. அவன் சொன்ன மாதிரியே இங்க அந்த பழைய டேப் ரெக்கார்டர் கிடக்கா, இங்க அவர் படுத்து கிடந்ததெல்லாம் உண்மையா, அந்த ஒரு நாள் உண்மையா இருந்தா அவர் சொன்னது உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிட்டு தேடிட்டு இருக்காப்ல. அதே சமயம் இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவும் அந்த உண்மையான கொலைகாரனோட அந்த உண்மையான கடத்தல்காரனோட வீட்டுக்குள்ள இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேத்தி காணாம போனா பாத்தீங்களா, அந்த டேட்ல இருந்து அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள ஒரு 17 லட்சம் ரூபாய்க்கும் மேல ஒரு மெடிக்கல் செலவு அந்த கடத்தல்காரனோட பொண்ணுக்கு வந்திருக்கு. அந்த கடத்தல்காரன் செலவு பண்ணி தான் பொண்ணோட இருதய ஆபரேஷனுக்காக பணம் எல்லாம் கட்டியிருக்காப்ல. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தன்னோட பேத்தியை கடத்தி அந்த பணத்தின் மூலமா அந்த கடத்தினால தன்னோட பொண்ணுக்கு ஏதோ ஆபரேஷன் பண்ணிருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாருங்க. கடத்தலுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் அந்த வீட்டுல கிடைக்குது. அதே சமயம் இந்த பக்கத்துல நம்ம ஃபாதரியார் அந்த ஒரு நாள் ஃபுல்லா ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருப்பாருல தாத்தாவை, அங்க இருந்து அந்த பழைய டேப் ரெக்கார்டர் பேரை என்ன காப்பாத்துங்க தாத்தா என்ன காப்பாத்துங்க தாத்தான்னு கதறுவான் பாத்தீங்களா, அந்த வீடியோவை கைப்பற்றிட்டு அந்த வீடியோவோட சவுண்ட் அனாலிசிஸ் டிபார்ட்மெண்ட் போய் பார்த்து சவுண்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவர்கிட்ட 2 டேப் இருக்குங்க. ஒரு டேப் 8 வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வா அப்படின்னு கடத்தல்காரன் சொன்ன டேப். நம்ம அமிதாப் பச்சன் நம்ம ஹீரோவும் அந்த கடத்தல்காரனும் பேசின அந்த பழைய டேப் 8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. இப்போ இந்த 2வது கடத்தல்ல கடத்தினவன் வெளியே வந்து பாருங்க, அந்த குப்பை தொட்டிக்குள்ள ப்ரூஃப் இருக்கும், உங்க பேரை உயிரோட தான் இருக்கான்றதுக்கான போட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்லிருப்பான் பாத்தீங்களா, அதை ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ரெக்கார்டிங் வாய்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்ல, இப்ப 3வதா அந்த 24 நேரமா ஒரு இடத்துல அடைச்சு வச்ச இடத்துல தாத்தா தாத்தா என்ன காப்பாத்துங்க தாத்தா அப்படின்னு கதறிக்கிட்டு இருப்பான் பாத்தீங்களா அந்த சின்ன பையன், அந்த ரெக்கார்டு இருக்குங்க. அந்த 3 ரெக்கார்டையும் போட்டு பார்த்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு விசாரிக்கிறாரு, கண்டுபிடிக்க பாக்குறாரு. இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும், யாரு என்ன நடக்குது, யாரு எதை கடத்துறாங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லனா இன்னும் ஒரு 2 நிமிஷம் தெரிஞ்சிருங்க. அதுக்குள்ள மீடியாக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சு சொந்த பேரனையே கடத்திட்டு போய் பணம் பறிக்க பார்த்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை நாரா கிழிச்சு எரிஞ்சு ஜெயில பிடிச்சு போடுறாங்க. அதே சமயம் அங்கிட்டு நம்ம ஹீரோ அந்த உண்மையான கடத்தல்காரனோட வீட்டுக்குள்ள அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தார்ல, அப்போ கடத்தல்காரன் வெளியே வந்து நிக்கிறான். இவருக்கு என்ன பண்ணணும் தெரியாம உள்ள இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு நிக்கிறாரு, சொரியலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நிக்கிறாரு. யாரா அந்த கடத்தல்காரன், அந்த உண்மையான கடத்தல்காரன் யாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதே சமயம் இந்த பக்கத்துல இவங்க அந்த 3 ரெக்கார்டையும் எடுத்து கம்பேர் பண்ணி பாக்குறதுல இவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. என்னன்னா தாத்தா தாத்தா என்ன காப்பாத்துங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரன் கதறி அழுதுகிட்டு இருக்கிற 3வது டேப் ரெக்கார்டு கிடைச்சது இல்லையா, அந்த ரெக்கார்டுக்குள்ள இன்னொரு வாய்ஸும் மைன்யூட்டா இருக்கு. ஆம்பிளிஃபை பண்ணி நான் அதை ப்ளே பண்ணி விடுறேன் அப்படின்னு ப்ளே பண்ணி விடுறாருங்க. ப்ளே பண்ணி விட்டா அந்த பையன் பேசுறான், என்ன காப்பாத்துங்கன்னு கதறான். அப்போ எதுக்கு அந்த பையனை கடத்தினால சத்தமா பேசு அப்படின்னு சத்தம் போடுறாரு. அது லைட்டா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த வாய்ஸையும் எடுத்து இப்போ 4வது முறையா எல்லா டேப்போடையும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. கம்பேர் பண்ணி பார்த்தா என்ன உண்மை தெரிய வருது தெரியுமா, இப்போ நம்ம கடத்தல்காரோட வாய்ஸ் இருக்கு. எங்க பேசுனது, குப்பை தொட்டிக்கு மேல ப்ரூஃப் போட்டிருக்கேன், உங்க பேரை உயிரோட தான் இருக்கான்றதுக்கான ப்ரூஃப் போட்டிருக்கேன் பாத்துக்கங்கன்னு ரெக்கார்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த வாய்ஸ் அந்த 2வது கடத்தல்காரனோட வாய்ஸ். அத அந்த முதல் கடத்தல்காரனோட வாய்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தா மேட்ச் ஆகல. ஆனா இப்போ இந்த பையனை சத்தமா பேசுன்னு ஒருத்தர் பேசுறாரு பாத்தீங்களா, அந்த வாய்ஸ் அந்த முதல் கடத்தல் சம்பந்தப்பட்ட வாய்ஸ்ல மேட்ச் ஆகுது. ஆனா அந்த முதல் கடத்தல்ல கடத்தல்காரன் பேரம் பேசும்போது அந்த கடத்தல்காரனோட வாய்ஸோட இது மேட்ச் ஆகாம கடத்தல்காரன் கூட பேசிக்கிட்டு இருந்த பேத்திய பறிகொடுத்த நம்ம அமிதாப் பச்சனோட வாய்ஸோட இந்த வாய்ஸ் ஒத்து போதுங்க. என்னடா அது அப்படின்னு பார்த்தா முதல் கடத்தல்ல யாரு கடத்தினாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனா இந்த 2வது கடத்தல உண்மையிலேயே நடத்திக்கிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ அமிதாப் பச்சன் தான். இந்த உண்மை நம்ம ஃபாதரியாருக்கு தெரியும் போது தான் பிளாஷ்பேக்ல உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கறத காமிக்கிறாங்க. ஆமாங்க, நம்ம அமிதாப் பச்சன் தான் இந்த 2வது கடத்தல அரங்கேற்றி இருக்கிறார். பிளாஷ்பேக்ல அதற்கான விஷயங்கள்
விஷயங்கள் என்னெல்லாம் நடந்ததோ எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம ஃபாதிரியார் கிட்ட ஒரு 5 பேர் சந்தேகப்படக்கூடிய ஒரு 5 பேர் நபர்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்து இவங்க கிட்ட குற்ற பின்னணி இருக்கான்னு கண்டுபிடிங்கன்னு எப்பயோ நம்ம அமிதாப் பச்சன் ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு போயிருப்பார் பாத்தீங்களா. அந்த லிஸ்ட் இப்ப நம்ம ஃபாதிரியார் போய் தேடி பாக்குறாருங்க. தேடி பார்த்தா அதுல 18வது பேரா இந்த 2வது கடத்தல்ல தன்னோட பேரனை பறி கொடுத்த தாத்தா இருக்கார் பாத்தீங்களா. இப்போ இவர்தான் குற்றவாளின்னு சொல்லி மீடியால எல்லாம் பேர் வந்துருச்சுல, அவரோட பேரு இந்த சந்தேகப்படக்கூடிய நபர்கள் லிஸ்ட்ல இருக்கு. இப்போ கணக்கு தெரியுதா, உண்மையிலேயே அந்த முதல் கடத்தல அரங்கேத்துனது இந்த பெரியவர் தாங்க. பேரனை பறி கொடுத்த அந்த பெரியவர் தாங்க. இன்ஃபேக்ட் அந்த வீட்ல கையில கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோ போகும்போது வெளியே உட்கார்ந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்காப்ப அந்த பெரியவர் கொன்னுரலான்னு அவர் யோசிக்கும் போதுதான் அந்த பெரிய மனுஷனோட பொண்ணும் பேரனும் ஓடி வரத பாக்குறாரு. அந்த பொண்ணுக்கு தாங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி இருதய அறுவை சிகிச்சை, நிறைய பணம் செலவாகும், தன்னோட ரிட்டையர்மெண்ட் பணம் காலி, காப்பாத்த முடியல, கிராஜுவேட்டி பணம் காலி, காப்பாத்த முடியல, வேற வழியே இல்லாம அந்த டைம்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இடம் வாங்க போறேன்னு போன நம்ம அமிதாப் பச்சன் இருக்க பணம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அமிதாப் பச்சன் கிட்ட இருந்து அந்த 17 லட்சத்து சில்லறைய புடிங்கிட்டாப்ல. அந்த பணத்தை வச்சுதான் தன்னோட பொண்ணுக்கு இருதய அறுவை சிகிச்சையை நல்லபடியா பண்ணி முடிச்சிட்டாரு. இந்த உண்மை எல்லாம் நம்ம அமிதாபுக்கு அப்பதாங்க தெரிய வருது. ஆனா உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அமிதாப் பச்சன் வீட்டுல தேடிக்கிட்டு இருக்கும்போது வெளியே அந்த கடத்தல்காரன் பொண்ணு கூடயும் பேரன் கூடயும் பேசிட்டு இருக்காங்களே, ஆனா இப்போ ஜெயில இந்த ஆள் கிடக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த 2 கடத்தலுமே, அதுலயும் குறிப்பா நம்ம ஹீரோ கடத்தல்காரனை கண்டுபிடிக்கிற முயற்சி பண்றாருல, இதுவும் இந்த பக்கம் இந்த 2வது கடத்தல் நடந்திருக்குல்ல, இதுவும் ஒரே காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து காமிக்கிறதுனால ஒரே காலகட்டத்தில் நடக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்க. உண்மையிலேயே அந்த உண்மையான கடத்தல்காரன் அந்த பெரியவர் தான் அப்படிங்கிறதும், அதுவும் தன்னோட பொண்ணோட ஆபரேஷனுக்காக தான் அந்த பணத்தை வாங்குறதுக்காக அவர் இப்படி பண்ணாருங்கிற உண்மை எல்லாத்தையுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இவனை பழி வாங்கணும். 10வதுக்கு அந்த முதல் கடத்தல அவர் தான் கடத்தினாருன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே இல்ல. அவரா முன் வந்து நான் தான் கடத்தல் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாதான் உண்டு. அப்படி ஒத்துக்க வைக்கிறதுக்காக தான் அவரோட பேரனையை கடத்தி கடத்தல்னா என்ன, வலினா என்னன்றத புரிய வைக்கிறதுக்காக நம்ம அமிதாப் பச்சன் சார் இவ்வளவும் பண்ணிருக்காப்ல. ரைட்டா? இப்போ நம்ம ஃபாதிரியாருக்கு இவர்கிட்ட தான் பேர இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. சோ ரொம்ப ஈஸி, அவரோட பர்சனல் போனோட ஜிபிஎஸ் ரெக்கார்டை வச்சு, ஜிபிஎஸ் டிராக்கிங் வச்சு அவர் எங்க இருக்காருங்கிறத ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அப்படிதான் கண்டுபிடிச்சு நம்ம ஃபாதிரியார் வராருங்க. வந்து பார்த்தா அந்த பையன் கூட ஜாலியா ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் ஏன் பண்ணீங்க, என்ன மோட்டிவ் அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிக்கும் போது நம்ம பெரியவர் சொல்றாரு எப்படி அந்த கடத்தல்காரனை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. இதெல்லாம் கேட்ட அந்த ஃபாதிரியார் ஒரு செகண்ட் ஆடி போயிடுறாரு. எப்படியா இந்த 70-80 வயசுல இந்த ஆளு இவ்வளவு சாதிச்சாரு அப்படின்னு அவராலேயே நம்ப முடியலங்க. எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்போ அதெல்லாம் சரிங்க, இவரு நல்ல மனுஷன் மாதிரி தானே தெரியுது. பொண்ணோட இருதய அறுவை சிகிச்சைக்காக தான் கடத்திருக்காப்ல. அப்போ அந்த பேத்தியை கொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, ஆனா அந்த பேத்திக்கு இறுதி சடங்கு நடந்திருக்கு. எப்படி அவ செத்தா அப்படின்றதை இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். பணத்தை கேட்டிருக்காப்ல, நம்ம அமிதாப் பச்சனும் பணத்தை எடுத்துட்டு வந்துட்டாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தலையில ஒரு கவரை பொத்திட்டு தான் பேத்தியை வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கத்துல உங்க தாத்தாங்க இருக்காரு, நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேத்திய அந்த கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு இருக்கும்போது அவ கையில ஒரு பேனா எடுத்திருந்தார்ல, அந்த பேனாவை வச்சு அப்படியே இந்த பெரியவரை ஒரு குத்து குத்திட்டு அந்த குழந்தை தப்பிச்சு ஓட பாத்துருக்குங்க. இருட்டு அங்க இங்கேயும் மரம் விழுந்து கிடக்கும். அப்படி விழுந்து கிடந்த ஒரு மரத்துல கால் எடறி மேடுல இருந்து அப்படியே கீழே விழுவாங்க அந்த பச்சை பொண்ணு. அந்த பேத்தி அப்படி மேல இருந்து கீழே விழும்போது யாரோட வண்டியில விழுகிறான்னு பாருங்க. அதே இடத்துக்கு தான் நம்ம ஃபாதிரியார் அந்த பழைய எக்ஸ் போலீஸ்காரன் எப்படியாவது கடத்தல்காரனை பிடிக்கணும்னு அங்க வர கரெக்டா இந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழ இவரோட வண்டியிலேயே விழுந்து சக்கையாயி ஆக்சிடென்ட்ல அந்த குழந்தை செத்தே போயிடுதுங்க. அந்த போலீஸ்காரருக்கும் அடிபட்டு இருக்கும். என்னடா ஆக்சிடென்ட் சத்தம் கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இறங்கி போய் பாக்குறாரு. போய் பார்த்தா இந்த போலீஸ்காரன் அடிபட்டு கிடக்கான். அப்படி அடிபட்ட நிலைமையிலேயே திரும்பி பார்க்கும்போது இப்போ நம்ம ஹீரோ அவரோட காரை விட்டுட்டு ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு வந்ததுமே அவரோட காருக்குள்ள இருந்து அந்த பண மூட்டையை எடுத்துட்டு அந்த ஒரிஜினல் கடத்தல்காரன் அந்த பெரியவன் அங்கிட்ட இருந்து போறதை இந்த போலீஸ்காரன் பாக்குறான். பட் என்ன பண்றது, உள்ள மாட்டிக்கிட்டாச்சு, ஆக்சிடென்ட் வெளியே வர முடியாது. அங்கதான் நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது ஒரு சின்ன குழந்தையோட ஷூ கிடக்கும். தன்னோட பேத்தி தான் இப்படி அடிபட்டு செத்து போய் கிடக்கா அப்படின்னு பார்த்து கதறி அழுவாப்புலங்க நம்ம ஹீரோ. இதெல்லாம் இப்பதான் நமக்கு தெரிய வருது என்ன நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இவன் அந்த பெட்டியெல்லாம் எடுத்துட்டு பணத்தை எடுத்துட்டு அந்த கடத்தல் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அந்த பெட்டியை கொண்டு போய் ஒரு இடத்துல சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல புதைச்சு வச்சுட்டு போயிட்டாரு. ஆனா அந்த புதைச்சு வச்ச இடத்துக்கு பக்கத்துல தான் நம்ம மசூதி இருக்கு. அந்த மசூதி விரிவாக்கத்தின் போது அந்த இடம் அவங்களுக்கு போயிட அந்த பெட்டியை தோண்ட அந்த பெட்டிக்குள்ள அந்த பேனா கிடைக்க அந்த பேனா வச்சு தாண்டாங்கொய்யால ஒண்ணு நான் புடிச்சேன் அப்படின்னு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த ஒரிஜினல் கடத்தல்காரனுக்கு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதெல்லாம் ஆயிடுச்சு. ஆமா ஏன் தப்பு தான், ஏதோ என் பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லி நான் இப்படி கண்மூடித்தனமா பண்ணிட்டேன். உன் பேத்தியை கொல்லணும்ன்ற எண்ணம் எனக்கு இல்ல, அவளை உன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் கட்ட அவுத்து விட்டேன். பட் அதுக்குள்ள அவ தப்பிச்சு போறேன்னு சொல்லி போய் மேல இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாப்பா அப்படின்னு இவர் தரப்பு நியாயத்தை சொல்றாரு. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீ பண்ண தப்ப ஒத்துக்கிட்டா அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடியான என் பேத்தியோட கடத்தலையும் நீ தான் பண்ணேன்னு ஒத்துக்கணும். இப்ப நடந்த உன் பேரனோட கடத்தலையும் நீ தான் பண்ணேன்னு ஒத்துக்கணும். இந்த 2 கடத்தலையும் நீ தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு தண்டனையை ஏத்துக்கிறதா இருந்தா உன் பேரனை எந்த கஷ்டமும் இல்லாம இப்பயே நான் வீட்டுக்கு விட்டுறேன், என்ன சொல்றேன்னு கேட்க இவரும் பேர மேல இருக்க அந்த பாசத்தினால சரி
நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு அந்த 2 கடத்தலையும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு தண்டனையை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்குள்ள போயிடுறாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோ எப்படியோ 8 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ்காரங்களே முடியாதுன்னு விட்டுட்டு போன அந்த கேஸை நல்லபடியா நடத்தி முடித்து தான் பொண்டாட்டியோட இறுதியா ஒரு தடவை அந்த பேத்திக்கு ஒரு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம ஃபாதரியாரு அந்த பேரனை காப்பாத்தி கூட்டு வர மாதிரி கூட்டு வந்து அவனையும் அவனோட குடும்பத்துல சேர்த்து விட்டுட்டு ஒருபடியா ஒரு நல்ல எண்டிங்கை கொடுத்து இந்த படம் இந்த இடத்துல முடியுதுங்க. மறுபடியும் இன்னொரு நல்ல படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.